புதிய தலைமுறை ஓப்பன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியாயிடுச்சு. அது சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பில் இன்று பேசுவதற்காக நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல அவங்கள அறிமுகம் செய்து வைக்கிறேன். திரு ஜெகத் கஸ்பர், தமிழ் மையம் நிறுவனர், வணக்கம் சார். திரு சுமன் சி ராமன், அரசியல் விமர்சகர், வணக்கம் சார். அரவிந்த் குணசேகரன், பத்திரிகையாளர், வணக்கம். திரு பார்த்திபன், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வணக்கம். நேற்று வெளியான எக்ஸிட் போலில் ஆல்மோஸ்ட் ஒரு 7 எக்ஸிட் போல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 7-8 வந்தது. அதில் 5 வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் 2 வந்து அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இருந்தது. ஒன்று மட்டும் தாவேக்காக்கு ஆதரவாக இருந்தது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு அவுட்லைன் எல்லோரும் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கு பிறகு இன் டீட்டெயில்டாக போகலான்னு நினைக்கிறேன். திரு ஜெகத் கஸ்பர், உங்களோட பார்வை என்ன? எக்ஸிட் போலோட ரிசல்ட் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டோட ஒத்து போகுமா? இதற்கு முன்பு மிக பெரிதாக பேசப்பட்ட எக்ஸிட் போலுங்கிறது 2024. ஹரியானா தேர்தலும் பேசப்பட்டது. இப்போ பாராளுமன்ற தேர்தல்களும் எக்ஸிட் போலில் வந்து பாராளுமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதிகளுக்கு மேல் வரும் என்பதுதான் பெருவாரியான எக்ஸிட் போல் முடிவுகளாக இருந்தது. முடிவு என்னவாக இருந்தது என்பது நீங்கள் பார்த்தது தான். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு கள ஆய்வை அணுகுவது என்பது வெறும் ரேண்டம் சாம்பிளிங் அல்லது ஒரு குவான்டிடேட்டிவ் சாம்பிளிங் மட்டும் இல்லை, குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி மட்டும் இல்லை. த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன் ஆஃப் கன்ஸ்டிடியூன்சி என்ன, அது கடந்த 5 தேர்தல்களில் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பார்க்குறது. இந்த தேர்தலில் ஒரு விஷயத்தை இப்போ எக்ஸிட் போல்ஸில் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தலினுடைய ஒரு மையமாக இருந்தது, பேசுபொருளாக இருந்தது. பல்வேறு ஒரு எலக்ட்ரல் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து அவங்க ரப்சர் பண்ணியிருக்காங்க. உதாரணம், வட தமிழகத்தில் பொதுவாக ஒரு தலித் சமூகத்து இளைஞர்களும் வன்னியர் சமூகத்து இளைஞர்களும் ஒரு மாற்றி தான் வாக்களிக்கின்ற ஒரு செல்நெறி இருக்கும், திசைகள் இருக்கும். இந்த முறை விஜய்க்கு அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அது எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் அது எக்ஸிட் போல் எங்களோட கடைசி கவனிப்பில்லை. இப்போ சென்னையில் பல தொகுதிகளில் விஜய் பிரமாதமாக ஸ்கோர் பண்ணுறாரு. திருவள்ளூர் மாவட்டம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு சர்ஜ் அவருக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாம் நல்ல ஒரு சர்ஜுங்கிறது இருக்குது. பட் தமிழக ஒரு பெருவாரியான தொகுதிகளில் இந்த அடிப்படை இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், கடந்த 5 தேர்தல்களிலும் 2001 இருந்து 2006, 11, 16, 21 5 தேர்தல்களிலும் 15% அதிகமான வாக்கு வேறுபாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வென்ற தொகுதிகள் 27, திராவிட முன்னேற்றக் கழகம் வென்ற தொகுதிகள் 31. 4 விஜய்கள் சேர்ந்து வந்து நின்றாலும் இந்த தொகுதிகள் மாறப்போவது இல்லை என்பது எங்களினுடைய ஒரு முடிவு. என்ன எக்ஸிட் போல் எப்படி வரட்டும், இந்த அடிப்படை பிகாஸ் இப்போ நீங்கள் இன்னொன்று வந்துங்க, இந்த இந்திய வரலாற்றிலேயே ஒரு 3வது அணி வந்து முதல் தேர்தலிலேயே ஆட்சிக்கு அருகில் சென்றது என்பது இல்லை, வரலாற்றில் இல்லை. ஆப் கூட அவங்க 2013 வந்து 15 தான் நெருங்கி வந்தாங்க. அல்லது NT ராமராவ் அவர்களோட அது இருமுனை போட்டியாக இருந்தது. இந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டி இருக்கிற ஒரு களத்தில் பயங்கரமான டிஸ்ரப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்ரப்ஷன் அதிகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கும் என்று இந்த கருத்து கணிப்புகளில் ஒரு தொகுப்பு காட்டுகிறது. விஜயோட டிஸ்ரப்ஷன் திமுகவை பாதிக்குங்கிறது ஒரு கருத்து கணிப்பினுடைய ஒன்று. பெருவாரியானவை அந்த டிஸ்ரப்ஷனில் டிஎம்கே நல்லா ஸ்கோர் பண்ணும். இதுதான் ஹைபாத்திசிஸ்ங்கிறது வந்துங்க, விஜயோட ஹியூஜ் டிஸ்ரப்ஷன் தட் இஸ் அட்வான்டேஜஸ் டு டிஎம்கேங்கிறது ஒரு ஹைபாத்திசிஸ். அதுதான் ஹைபாத்திசிஸ் நான் சொல்ல விரும்பலை. என்னோட பார்வை என்னவாக இருக்குன்னா, நான் இந்த எக்ஸிட் போல நான் சொல்ல விரும்பலை. இப்போது ஈரோடு ரூரல், திருப்பூர் ரூரல், நாமக்கல், தருமபுரி, சேலம், இங்கே எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன் ஆஃப் தி எலக்ட்ரேட்டுங்கிறது ப்ரோ ஏடிஎம்கே. அது அப்படி ஒன்றும் டிராஸ்டிக்காக மாறிடாது. இப்போ இந்த களங்களிலெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகமாக பாதிக்கப்படலாம். எக்ஸப்ட் பாக்கெட்ஸ் லைக் இப்போ செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிருக்காருன்னா அங்கே ஒரு 4 தொகுதியில் டிஎம்கே நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, ஒரு எட்ஜ் எடுக்கிறக்கான அப்படி வந்து டிபெண்டிங் ஆன் அந்த அல்லது இப்போ டெல்டா ரீஜன் எடுக்கலாம். அங்கே திமுகவனோட எட்ஜை வந்து யாரும் ஒன்றும் அசைக்கலாம் முடியலை. அது எங்களோட அந்த ஸ்டடியில் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த இதோட டேக்அவே அப்படின்னா நீங்கள் எதை எடுத்துக்குவீங்க? என்ன இந்த தேர்தலுங்கிறது ஒரு டிஎம்கேக்கான ஒரு தேர்தலாக தான் இருக்குங்கிறதும்,
விஜய் வந்து பெர்சன்டேஜ் வைஸ் ஒரு 23, 24 வரைக்கும் அவர் வரக்கூடும். இப்போ முதல் கட்ட எங்களுடைய கணிப்பில் அவர் 3லிருந்து 12 தொகுதிகள் வரை தான் வெல்லக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த திருவள்ளூர் இந்த பக்கம்லாம் இருக்கிற சர்ஜை பார்க்குறப்போ 20, 22 தொகுதிகள் வரை கூட ஒரு வெல்லக்கூடுமாக இருக்கலாம் என்பது ஒரு வாக்கு சதவீதம் ஒரு 24% வரைக்கும் வரலாம். ஏன் சில தொகுதிகளில் அதை விட அதிகமாக கூட வரலாம். வெற்றி பெறுகின்ற தொகுதிகளில் உறுதியாக 30க்கு மேலே போனால் தான் வர முடியும். பட் இந்த ஒரு கணிப்பு அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பது நான் ஒரு உலகம் முழுதுமே 3வது அணி வந்து இது வரைக்கும் முதல் தேர்தலில் அப்படி வந்தது கிடையாது. ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு உள்ளே போகிறப்பவே இப்போ திமுக அவங்க பேசிக் டினாமினேட்டர் 20%லேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 20% ஆல்ரெடி இருக்குது, ஏற்கனவே அவர்களுக்கு இருக்குது. அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து 18-20% எல்லா தொகுதியிலையும் அவங்க ஏற்கனவே பாரம்பரிய வாக்குகளா அது. ஆமாம், கூட்டணிக்கு வர நேரம். அப்போ முதல்ல விஜய் அந்த 20க்கு வந்து சேரணும். அந்த 20லேருந்து அப்புறம் ஒரு வெற்றி பெறுகின்ற அந்த இதுக்கு இலக்கு போகணுங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. அந்த ஒரு தென் மாவட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அந்த அடிப்படை சமூக கூட்டணியை சரியாக அது கையாளாத காரணத்தினால் பல தொகுதிகளில் சசிகலா அவர்களால் சேதாரம் வருகிறது, சில தொகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களால் சேதாரம் வருகிறது. இதனால் வந்து திமுக ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். திமுக இந்த தேர்தலில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு 2 விஷயங்கள். இந்த பெண்கள், ஆண்களை விட பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருந்த முதல் தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரம் நான் தவறாக இருந்தால் திருத்துங்க, 2-2.5% அதிகமாக பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது ஏறக்குறைய 17 லட்சம் எண்ணிக்கை என்பதாக ஆப்சல்யூட் நம்பர்ஸில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். இது முக்கியமான ஒரு வெளிப்பாடு. அதே போல் 24 லட்சம் புதிய அதிகமான வாக்காளர்களில் 14 லட்சம் பேர் முதன்முறை வாக்காளர்கள். அந்த முதன்முறையினர் ஒரு சிறு தொகுப்பினர் வெளி மாநிலங்களிலிருந்தோ இங்கிருந்தோ வந்து இங்கு பதிவு செய்வர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அது ஒரு ஜென் இசட்னு தான் நம்ம அதை எடுத்துக்கலாம். அது மிக பெருவாரியாக தாவேகாவுக்கு தான் அது போயிருக்கும். இந்த பெண்கள் வாக்கு எந்த பக்கமாக சென்றது? அந்த 17 லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் அல்லவா? கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களை இலக்கு வைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது. ஆன்டி இன்கம்பன்சியை கொஞ்சம் பிளண்ட் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. விஜயனுடைய வருகையால் அந்த திட்டங்களினுடைய ஒளிப்பிரகாசம் கொஞ்சம் மங்கலாயிற்று என்றாலும் கூட அந்த பெண்கள் யார் பக்கமாக வாக்களித்திருப்பார்கள், பர்டிகுலர்லி 35 வயதிற்கு மேலான பெண்கள், அது இந்த தேர்தல் முடிவுகளை ஒரு உறுதி செய்வதில், தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றும். அதில் விஜய் அவர்களுக்கு 35 வயதிற்கு கீழ் இருந்த பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்க கூடும். அதற்கு மேலானவர்கள் குடும்ப பெண்கள் பொதுவான கணிப்பாக இருக்குது. ஆமாம், அந்த திமுக பக்கத்தில் தான் அது வந்திருக்கணும். ப்ளஸ் இப்போ மைனாரிட்டி ஓட்டு வந்து கிறிஸ்டியன் ஓட்டெல்லாம் அப்படியே விஜய் பக்கம் வந்ததாக இருக்கு. டெஃபினெட்லி நோ. ஒரு 20% சேதாரம் இருக்கும். இல்லை, அது நம்ம இன் டீட்டெயில் கொஞ்சம் உள்ளே போய் பேசலாம்னு ஒரு பொதுவாக ஓவரால் அந்த எக்ஸிட் போல் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அதோட அவுட்கம்? இந்த எக்ஸிட் போல்ஸில் வந்து பெரும்பான்மையான எக்ஸிட் போல் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்பதாக கணித்திருக்கின்றன. அந்த நிலைப்பாட்டை தான் நானும் எடுக்கிறேன். அதான் மே 4ஆம் தேதியும் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதற்கான அது என்னுடைய இந்த எக்ஸிட் போல மட்டும் வச்சு பேசல. நான் வந்து விஜயுடைய டிஸ்ரப்ஷன் யார் அதிகமாக பாதிச்சிருக்குங்கிற அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். வந்து ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொங்கு சட்டசபை என்கின்ற ஒரு நிலையை சந்திக்கும், அல்லது கம்ஃபர்டபுள் விக்டரி அது சந்திக்கும். 2ல் ஏதாவது. திரு சுமன் ஸ்ரீராமன், உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எக்ஸிட் போல் பார்த்துருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக உங்களோட டேக்அவே என்ன ஒப்பீனியன் ஓவரால்? இல்லை, நேற்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேச்சு பொருள் இந்த ஒரு போல் தான், ஆக்சிஸ் தான். இந்த ஆக்சிஸ் தான். அதனுடைய லாஜிக் ஆக்சுவலாக அவர் பிரதீப் குப்தா போட்டிருந்த டேட்டாவெல்லாம் படித்தா அதுலேயே பல குளறுபடிகள் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா ஒரு மும்முனை போட்டியில் கடைசியாக தமிழ்நாட்டில் நடந்த உண்மையான மும்முனை போட்டி என்று கருதப்பட்டது 2016. 2016 கிட்டத்தட்ட அனைத்து எக்ஸிட் போலும் தவறாகத்தான் கணித்தன. ரைட்டா? எஸ். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குங்க. விஜய் அப்படிங்கிற அந்த தாவேகா என்கிற என்டிட்டி ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை எனக்கு போடுங்கிறார். ரைட்டா? உங்களுக்கு திமுக வேண்டான்னா எனக்கு போடும், அதுதான் விஜயுடைய மெசேஜ், அவருடைய மெசேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது அப்போது மக்களுக்கு 2 பாசிபிலிட்டி. ஒன்று, இந்த இளைஞர்கள், அன்அட்டாச்டு ஓட்டர்ஸு, நியூட்ரல் ஓட்டர்ஸு,
அவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் போகலாம். ஆனால் இந்த ஆக்சிஸ் போல் என்ன சொல்கிறது என்றால் பெரும்பாலாக திமுக தன் வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கு. அஃப்கோர்ஸ் பிரதீப் குப்தா சொல்கிறாரு 45லேருந்து 35 ஆயிடுச்சு, 10% போயிடுச்சு விஜய்க்கு அப்படின்னு அவர் சொன்னால் கூட அதிமுக வாக்கு வங்கி இல்லை, 23% அவர் கொடுக்கறது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக எல்லா சிறிய கட்சிகள் எல்லாருக்கும் சேர்ந்து 23%. ஸோ எனக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறது ஏடிஎம்கே அலையன்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக தீர்த்து கட்ட ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அது சாத்தியம் என்று நான் நினைக்கவில்லை. நான் முதலிருந்து சொல்கிறது இது வந்து ஒரு சீட் பை சீட் ஃபைட், கடும் போட்டி. அண்ட் இதில் விஜய் பல இடங்களில் சில இடங்களில் ஒரு கட்சியையும் மற்றொரு கட்சியை சில இடங்களிலும் பாதிப்பார். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் அவர் ஓட்டு வாங்குறாருங்க, அதில் டவுட்டே கிடையாது. அது எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்குமா, இல்லை திமுகவினுடைய மார்ஜினை குறைக்குமா, பட் பரவலாக ஒரு கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம். பல இடங்களில் சென்னையில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார். அது வந்து பாசிபிள். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, கிராமப்புறங்களில் இந்த சர்ஜ் அப்படிங்கிறது வெறும் ஒரு 3 மாவட்டங்களில் இருந்தால் அது இந்த ஆக்சிஸ் போலுக்கு உதவாது. மற்ற மாவட்டங்களில் கிராமப்புற பகுதிகளில் இந்த மாதிரி 30% 35% வாங்குவாரா என்றால் எனக்கு மிகவும் அது சாத்தியம் இல்லை என்று தான் நான் கருதுவேன். ரெண்டாவது, ஆம் ஆத்மி கட்சி முதல் முறை போட்டி போடுறாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல, 28 சீட் எடுக்கிறாங்க. யாரை டேமேஜ் பண்ணுறாங்கன்னா ஆளும் காங்கிரஸ் தான் டேமேஜ் பண்ணுறாங்க. 3வது என்டிட்டி பிஜேபி. அப்புறம் காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி என்ன பண்ணாங்கன்னு விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டில் தே டேமேஜ் தி இன்கம்பென்ட், ரைட்டா? ஸோ அவங்க பாஜக 3வது என்டிட்டி பாஜக ஓட்டையும் குறைத்தார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் பாஜக ஓட்டை அதிக பாதிப்பு அப்படின்றது ரூலிங் பார்ட்டிக்கு தான் இருந்தது அந்த எலெக்ஷனில். அதுதான் இது நடக்கும்னு நான் சொல்லலை. பட் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கட்சியை பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்தில் கணிசமான வாக்குகள் விஜய் பெற்றால் அது அதிமுகவுக்கு பாதிப்பு. சென்னை போன்ற கேடிசிசி பகுதிகளில் கணிசமான வாக்குகளை எடுத்தால் அது திமுகவின் வாக்கு வங்கியை நிச்சயமாக பாதிக்கும். அவர்களுக்கு சீட்டு இழக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்குமாங்கிறது அது ஒரு டிபேட்டபிள் திங், பட் டெஃபினட்டாக பாதிக்கும். ஸோ இதில் என்ன சிக்கல் என்றால் 35% ஓட் ஷேர் வந்து ஒரு சரித்திரத்திலேயே ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக போட்டியிட்டு ஒரு மும்முனை போட்டி. த 35% ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப். இந்தியாவில் அந்த மாதிரி வந்ததில்லை. அண்ட் எக்ஸிட் போல்ஸ் இன் அ 3-cornered கான்டெஸ்ட் எப்போவுமே வந்து தே ஹவ் காட் இட் ராங். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இதே ஆக்சிஸ் பீகாரில் நடந்த போலில் இப்போது சில மாதங்களுக்கு முன்பு நடந்த எலெக்ஷன் சென்ற ஆண்டு அவர் சொன்னது லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடியாக வரும், ராஷ்ட்ரிய ஜனதா தள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும், அண்ட் மகாகட்பந்தனுக்கு 118 இடம் வரைக்கும் வரும், 98லேருந்து 118ன்னாரு. அவங்களுக்கு கிடைச்சது 35 சீட்டு, ரைட்டா? அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் 2024 360லேருந்து 400 சீட்டு பாஜகவுக்குன்னு சொன்னார். கடைசியில் 250 முடிஞ்சது. மெஜாரிட்டி ஹிட்ஸும் கொடுத்துருக்காங்களே, நிறைய ஹிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ டெல்லி இல்லை, அதான் சொல்கிறேங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸிட் போல் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு கன்சிஸ்டன்சி லெவல்னா ஒரு அவுட்லையராக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது சரியாக வருவதற்கான வாய்ப்பு எவ்வளோ? இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வேளை இது சரியாக வந்தால் பிரதீப் குப்தா இஸ் எ ஜீனியஸ், அதுதான், வேறு வார்த்தையே கிடையாது. இது தவறாக வந்தால் நிச்சயமாக அதற்கு அவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா யாருக்குமே வந்து லாஜிக்கலாக இப்போ எல்லாருமே விஜய் கணிசமான வாக்குகள் பெறும். அவருடைய பேட்டியில் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, அவர் எம்ஜிஆர் மாதிரி என்டிஆர் மாதிரி மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது, அந்த ஓட்டை எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்கிறாரு, மார்ஜினலாக ஒரு 28 சீட்ஸ் வந்து கரெக்ஷனுக்கும் எரர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். நேற்று நான் அவரோட ஒரு ஷோவில் இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், கிராமப்புற பகுதிகளில் விஜயினுடைய தாக்கம் என்ன? அவர் சொல்கிறாரு, ரூரலில் திமுக 35, விஜய் 33%, 2% கம்மி. அப்போ நான் என் கேள்வி என்னென்னா, அடுத்தது கிராமப்புறம் தான் 150 சீட் இருக்குது, நகர்ப்புற சீட்டு கம்மி. நகர்ப்புற சீட்டில் 38% இவருக்கும் 33% திமுகவுக்கும்.
கிராமப்புற சீட்டில் 33 விஜய்க்கும் 35 திமுகவுக்கும் அவர் கொடுக்குறாரு. அப்போது எப்படி வந்து இந்த 120ங்கிற நம்பர் எங்கிருந்து வரும்? கிராமத்துப்புறத்து சீட்டில் நிறைய நீங்கள் ஜெயிச்சா தானே நீங்கள் ஓவராலாக ஜெயிக்க முடியும். இதில் எனக்கு ஆனஸ்டாக எனக்கு லாஜிக் புரியல. மேபி நம் எல்லோருக்கும் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை அவருடைய டீம் பிக்கப் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான். விஜய் தாக்கம் ஏற்படுத்துவார், ஆட்சிக்கு வருவார் என்று உறுதியாக நான் எதிர்பார்க்கவில்லை. நம்பல. ரைட். திரு அரவிந்த் குணசேகர், இல்லை ஒட்டுமொத்தமாக உங்களோட பார்வை இது எக்ஸிட் போலோட ஒரு அவுட் பர்சனாக ஒரு பெர்செப்ஷனாக என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக ஒரு 7-8 கருத்து கணிப்பு வந்ததாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. 5 திமுக கூட்டணி ஆதரவாகவும் 2 அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் 1 விஜய் தாவேகாவுக்கு ஆதரவாகவும் வந்திருக்கிறது. எல்லாத்தோட சாம்பிள் சைஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல அதிகமான சாம்பிள் சைஸுங்கிறது மை ஆக்சிஸ் தான். அதுதான் ஆக்சிஸ் மை இந்தியா தான் சாம்பிள் சைஸ் அதிகம். 45,000 கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய பூத்துன்னு பார்த்தீங்கன்னா 75,000 பூத் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அப்படின்னா ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு சாம்பிள் கூட எடுக்கல. 45,000 சாம்பிள் எடுத்திருக்காங்கன்னா பாதி பூத்தை தான் கவர் பண்ணி சாம்பிள் எடுத்துக்காரு தான் பார்க்கணும். ஆனால் 234 தொகுதியிலையும் கவர் பண்ணியிருக்கிறா சொல்கிறாங்க. இதில் என்னென்னா மை ஆக்சஸில் மட்டும் நம்ம பார்க்கும்போது எதுலேயுமே தொகுதி வாரியாக இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2-3 அமைப்புகளை தவிர மற்றவர்கள் வட இந்தியா ஊடகங்கள் கொடுத்த எந்த இடத்துலையுமே தொகுதி வாரியான ஒரு பிரேக்கப் கொடுக்கல. மை ஆக்சஸும் தொகுதி வாரியாக பிரேக்கப் கொடுக்கல. பொதுவாக என்ன எடுத்திருப்பாங்கன்னா அக்ராஸ் த ஸ்டேட் எல்லாத்துக்கும் போய் ஒரு தொகுதிக்கு ஒரு சாம்பிள்னு சொல்லி எடுத்து அதை வந்து அப்படியே பர்சன்டேஜாக போட்டு கொடுத்ததை தான் நம்ம பார்க்கணும். தொகுதி வாரியாக ஒரு டீட்டெயில்ஸ் தெரியல. அதனால் நம்ம அதை கவனமாக எடுத்துக்கணும். மை ஆக்சஸ் மட்டும் கிடையாது, யாருமே வந்து தொகுதி வாரியான ஒரு பிரேக்கப் கொடுக்கல. ஓவரால் பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க, பர்சன்டேஜ் எப்படி வருதுன்னு போட்டு கொடுக்குறதா நான் பார்க்குறேன். இந்த அனைத்து எக்ஸிட் போலையுமே ஒரு டைரக்ஷனை தெளிவாக நமக்கு காமிக்குது, பாரிங் அந்த 2 தவிர. நான் அவுட்லயருங்கிறது நான் மை ஆக்சஸ் கூட அவுட்லயராக பார்க்கல. நான் அவுட்லயர்னு பார்க்குறது அந்த அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறக்கூடிய டைம்ஸ் நவ் ஜேவிசியும் அதே போல் CNN ஓட் வைபும் அந்த 2 மட்டும்தான் ஒரு அவுட்லயராக நான் பார்க்குறேன். மற்றபடி டைரக்ஷன் ரொம்ப தெளிவாக தெரியுது. டைரக்ஷன் என்ன தெரியுதுன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் முன்னிலையிலும் போட்டி திமுகவுக்கும் இது விஜய் வந்து அதிமுக வாக்குகளை மிகவும் அதிகமாக பாதிக்கிறார் என்பதை ஒரு டைரக்ஷன் நான் பார்க்குறேன். அந்த டைரக்ஷன் நான் களத்தில் பார்த்த வரைக்கும் அந்த டைரக்ஷன் இருப்பதையும் நான் உணர்றேன். விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள் அதிகமான வாக்குகள் அதிமுக வாக்குகளை தான் எடுக்கிறார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம பார்த்தோம். நான் களத்திலே அதை பார்த்தேன். நான் சர்வேல வந்திருக்கிற ஒரு டேட்டாலையும் நம்மளால் அதை பார்க்க முடியுது. மை ஆக்சஸ் வந்து இன்னமும் அதை வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் காமிக்கிறார். மை ஆக்சஸில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 43 இடங்களும் அதிமுக கூட்டணி 43%, அதிமுக கூட்டணி 40% நினைக்கிறேன். ஒரு 3% கேப் இருக்கிற மாதிரி. சுமார் அதிமுக கூட்டணி 38லேருந்து 54 இடங்கள் வரைக்கும் அவங்க பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வாக்கு சதவீதம் 2021 வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 40%, அரௌண்ட் 40 ஏடிஎம்கே கூட்டணியும் அரௌண்ட் 43 டிஎம்கே கூட்டணியும் இருந்தாங்க. மை ஆக்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கூட்டணி அந்த 43லேருந்து 35% வருகிறார்கள், 8% குறைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி 40லேருந்து 23னா 17% குறைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் மேஜராக ஒரு நம்ம பாயிண்டாக பார்க்கக்கூடியது. அப்படின்னா 17%னா திமுகவுக்கு ஒரு ஓட்டு போச்சுன்னா அதிமுக கூட்டணியிலேருந்து 2 வாக்குகள் விஜய்க்கு போவதாக அவர்கள் சொல்கிறார்கள். இதான் நம்ம பார்க்குறோம். இதில் எனக்கு என்னென்னா மற்றவங்க சொன்ன மாதிரி தான் இதில் ரூரலில் விஜய் வந்து 33% வாக்குகளை பெறுகிறார் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. இதை நம்ம எதோட பொருத்தி பார்க்கணுன்னா 75,000 பூத்தில் 44,000 பூத்தில் தான் ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு எடுத்தால் கூட 44,000 சாம்பிள் தான். ஸோ அதனால் அந்த ரூரலில் எனக்கு என்னமோ ஒரு இந்த டேட்டாவில் ரூரலில் எனக்கு ஒரு திரு சுமந்த் குறுக்கிட விரும்புகிறார். 2 பாயிண்ட் தான். ஒன்று வந்து இவர் என்ன சொல்கிறாரு, 1253 டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அப்படிங்கிறாரு. மொத்தமாக 96 சர்வேயர் போட்டு இந்த போல நடத்தியிருக்காங்க. 96 சர்வேயர் வந்து 1253னா ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேயர் 10 டவுனுக்கோ வில்லேஜுக்கோ 10 பூத்துக்குனே வச்சுப்போம், தொகுதி கூட வேண்டாம், ஒரு நாளைக்கு 10 பூத்து. அவர் ஒவ்வொரு சர்வேயரும் சுமார் 450 வாக்குகள். ஏன்னா அது எக்ஸிட் போல், இது வந்து ஒப்பீனியன் போல் கிடையாது. ஸோ ஒரே நாள் தான் அது வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் பண்ண முடியாது. ஸோ ஒரு நபர் ஒரு நாளைக்கு 10 இடங்களில் போய் சராசரியாக 450 வாக்குகள் வந்து குறித்து கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? இது வந்து சாத்தியமா? இந்த மெத்தடாலஜியே வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடுது. ரெண்டாவது, இன்னும் ஒரு போல் நம்ம மிஸ் பண்ண போல் வந்து இந்த ஸ்பிக் மீடியான்னு இருக்கு. அவங்க ஏன் குறிப்பிடுறேன்னா 2016
they were one of the 2 or 3 pollsters who got it right. மற்றவங்க எல்லாருமே வந்து நேஷனல் சேனல்ஸ் எல்லாருமே தப்பாக சொன்னபோது இவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. சென்ற முறை திமுக ஜெயிக்கணும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுடைய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட CNN News 18 அதே 120 124 ஃபார் ஏடிஎம்கே தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 6-3 5-3 5 போல் திமுக பக்கமும் 3 போல் அண்ணா திமுக பக்கமும் 1 தாவேகா பக்கமும் இருக்கிறது. ஸோ டோட்டலாக அது 8 போல் நினைக்கிறேன், 8-9. ஸ்பிக் நியூஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 146 திமுக கூட்டணிக்கு, என்டிஏக்கு 85. இல்லை 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 ஸ்பிக் மீடியா வந்து 120லேருந்து 124 நேத்து மாலை வெளியிட்டு இருந்த அந்த ஸ்பிக் நியூஸ் MCV நெட்வொர்க் அதான சொல்றீங்க? இல்லை 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 இல்லை, நீங்க சொல்றது வேற. இது அந்த ஸ்பிக், ஐ டெல் யூ த நேம் ஆஃப் தட். அந்த இடம் வளம் அப்படிங்கிறது அவங்க ஆக்சுவலாக ஏடிஎம்கே அஃபிலியேட்டட். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ரிலையபிளாங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஐ வில் டெல் யூ த நேம் ஆஃப் த இது. அடுத்தது ரைட். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த எக்ஸிட் போலில் ஒரு டைரக்ஷன் நமக்கு காமிக்குதுங்க. டைரக்ஷன் என்ன காமிக்குதுன்னா, விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவிலிருந்து அதிக வாக்குகளை எடுக்கிறார், திமுகவிலிருந்து குறைவான வாக்குகளை எடுக்கிறார்னு காமிக்குது. இதுதான் இது. நேச்சுரலாகவும் நம்ம அந்த ஃபினாமினன் பார்த்துருக்கோம். எப்படியுமே ஒரு 3வது அணின்னு ஒரு அணி உருவாச்சுன்னா எதிர்ப்பு வாக்கு, ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை தான் பிரிப்பாருங்கிறது தான் ஒரு ஜென்ரல் ஒரு நோஷன். அதை தான் இந்த எக்ஸிட் போலும் நம்ம காமிக்குது. இனிமேல் நம்பர்ஸ் முன்ன பின்ன வரலாம், ஆனால் டைரக்ஷன் நான் பார்க்கக்கூடியது இதுதான். விஜய் வருவதன் மூலமாக அதிகமான பாதிப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாங்கிறது தான் நான் அதில் பார்க்குறேன். இருக்கு. ரைட். சாரி, ஸ்பிக் மீடியா group.in அவங்க தான் அந்த எக்ஸிட் போல் சாம்பிள் சைஸ் போட்டிருக்கிறது வந்து 71,447. அதில் அதிமுக 124லேருந்து 127, திமுக 89லேருந்து 101, தாவேகா 4லேருந்து 6. இதுதான் அவங்க கொடுக்குற பிரேக்கப். இப்போ ஸ்பிக் மீடியா சேர்த்தீங்கன்னா 3 சேனல் வந்து 5-6 நினைக்கிறேன். திமுக 6 இருக்குன்னு நினைக்கிறேன். அக்னி சேர்த்தா 6 வரும். 6 போல்ஸ் திமுக பக்கம். ரைட். திரு பார்த்திபன், உங்களோட பார்வை என்ன இதில்? ஏன்னா நிறைய இப்போ இந்த ஒரு குழப்பம் தீர்ந்துருச்சாரு. எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் யார் வருவா அப்படின்ற குழப்பம் இருந்தது, யாரோட ஓட்டவர் எடுக்க போறாரு அப்படின்ற குழப்பம்லாம் இருந்தது. இப்போ எக்ஸிட் போல் வந்த பிறகு அதில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எக்ஸிட் போல் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை கூடுதலாக அதிகமாக்கி இருக்கு. ஆமாம், இது வந்து திமுக சார்பு ஆட்களுக்கு இது பாருங்க, அந்த நாள் எங்களுக்கு தானே அவங்க கிளைம் பண்ணிக்கலாம், ஏடிஎம்கே சார்பில் இருக்கவங்க இதை கிளைம் பண்ணிக்கலாம், டிவிக்கே கிளைம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சர்வே ரிசல்ட் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. எக்ஸிட் போல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு எக்ஸசைஸ். அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் ஒரே நாளில் இப்போ சுமன் சார் சொன்ன மாதிரி அப்படி கிரவுண்டில் போய் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் இந்த நம்பர்ஸை நம்ம அப்படியே எடுத்துக்க வேணாம். ரெண்டாவது, சமீப காலமாகவே எலெக்ஷன்ஸ் வந்து 2 கட்சிகள் அப்படின்றது டாமினேட் பண்ணுறதுன்றதை தாண்டி 3வது 4வது ஃபேக்டர்ஸ் எல்லாம் மக்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்திய எலெக்ஷன்ஸில். இந்த ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது. போன எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து என்ன ஆகும்னா, ஃப்ராக்மெண்டேஷன் ஜாஸ்தி ஆகும்போது வின்னிங் மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வரும். 2011, 16, 21 கம்பேர் பண்ணும்போது 21 வின்னிங் மார்ஜின் குறைஞ்சிட்டே வந்து வெறும் 3 தொகுதிகளில் வந்து 500 ஓட்டு வித்தியாசத்தில் 3 தொகுதிகளில் வெற்றி தோல்வி மாறிடுச்சு. 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 5 தொகுதிகளில் வெற்றி தோல்வி மாறிடுச்சு. 5000 ஓட்டு வித்தியாசத்தில் 31 தொகுதியில் வெற்றி தோல்வி மாறிடுச்சு. ஸோ 39 தொகுதியில் வெறும் 5000 ஓட்டுக்குள்ளே தான் யார் வின்னர் ரன்னர் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த எலெக்ஷனில் இந்த 39ன்றது கிட்டத்தட்ட 100 தொகுதிகளாக மாறிடும். அப்போது யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் எக்ஸிட் போல் வச்சு நம்ம பேசுகிறோம், கவுண்டிங் அன்னைக்கு உட்காந்து பேசினாலும் கிட்டத்தட்ட இதே நிலை தான் இருக்குமா? கடைசி முடிகிற வரைக்குமே ஒரு 100 தொகுதியில் மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் யார் ரெண்டு தெரிஞ்சிடும். இப்போது விஜய் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் உள்ளே வரும்போது ஆல்ரெடி சீமான் இருக்கார். இது மும்முனை போட்டியில், இது 4 முனை போட்டி. அவரும் நிறைய இடங்களில் கணிசமான வாக்குகளை வாங்கிட்டு இருப்பார். இப்போ பல பேர் உள்ளே பூந்து ஓட்டை உடைக்கும் போது யார் ஜெயிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய லாஜிக்ஸ் எல்லாமே கிரவுண்டில் ஒர்க் ஆகாது. அதனால தான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலா போட்டால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஃபார்முலா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அதனால தான் இப்போ நம்ம எல்லாரை விட அதிகமாக இதை பற்றி தெரிஞ்சவங்க யார்? தமிழ்நாட்டில் 2 பேர். ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 2 பேரும் நிம்மதியாக இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்கள். 2 பேரும் டே 1ல் ஆரம்பித்து எவ்வளோ கேல்குலேட்டிவாக இப்போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இப்போ ஒரு லாஜிக் வச்சுங்களேன், விஜய் வந்துட்டார், அவர் எப்படியும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் உடைக்க போகிறாரு, திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் போராடி ஒரு சீட்டு குறைச்சிக்கோன்னு ஏன் திமுக குறைக்கணும்? சரி, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வச்சுக்கோ,
அவங்க தான் ஓட்டு உடைக்க போகிறாங்க, கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கலான்னு இருக்கலாம்ல, அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, இதை வந்து நீங்கள் ஹேஸ் அ ஹோல் ஆஃப் தமிழ்நாடுக்கு அப்படின்னு நம்ம இதை பார்க்கவே முடியாது. சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு ரீஜியனுக்கும் இன்றைக்கி வந்து நிறைய ஃபேக்டர்ஸு, இந்த ரீஜியன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டருக்கு பக்கத்து ரீஜனில் சம்மந்தமே கிடையாது, அந்த ரீஜனில் வேறு ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஒரே மாதிரியான ட்ரெண்ட் இல்லையா? இப்போ விஜய்க்கு ஓட்டு போடணும், விசிலுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற கடந்த ஒரு வாரத்தில் வந்து நிறைய அதை பற்றி பேசப்பட்டது. அதோடைய ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஃபர் ஆகுது. ஸோ விஜய் வந்து மினிமம் 10% ஓட்டு வாங்குறார், கிராம பகுதிகளில் கூட அதிகபட்சம் 30% ஓட்டு வாங்குறார். அவரே நிற்கிற இடத்துல அது 35% போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது அவுட்லேயர் 1-2. ஸோ ரேஞ்சுன்னா அது 10லேருந்து 30, இது ஒரு பெரிய ரேஞ்ச். நீங்கள் ஒரு 20%, அது +or-2% அப்படின்னா அது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 10லேருந்து 30ன்றது ஒரு மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் இதில் முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை வச்சு திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி வெறுப்பு இருக்கா, ஆதரவு இருக்கா, அலை வீசுதா அப்படிலாம் பார்ப்போம். இப்போ அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு போர் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா 3 படைகள் மோதுது. அப்போ எங்கே சேதாரம் அதிகமாக இருக்கும்னா, இப்போ திமுகவுடைய தளபதி அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அவர் சேதாரத்தை தடுத்துருவார், அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். அங்கே அந்த தளபதி வீக்காக இருக்காருன்னா அங்கே சேதாரம் அதிகமாக இருக்கும். அதிமுகவுக்கு இதே மாதிரி அங்கே இருக்க தளபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர் சேதாரத்தை தடுத்துருவார், அவர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சேதாரம் அதிகமாக இருக்கும். தலைமை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த தலைமை ஒரு ஒட்டுமொத்தத்தையும் தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஃபேக்டர் இப்போ குறைஞ்சி போச்சு. அதனால் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இன்டீட்டெயில்டாக போகலான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நிறைய அதிகம் பேசப்படுறது தாவேகாவோட தாக்கம் தான், விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் இருக்க போகுது அப்படின்றதான். இப்போ ஆக்சிஸோட டீட்டெயில் எடுத்துக்கலாம். இப்போ அவங்களோட டேட்டா எந்த அளவுக்கு ரியாலிட்டியோட ஒத்து போகுது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் உங்களோட அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து தப்பாக போட்டிருக்காங்க. இப்போது அவங்க வந்து எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ சதவிகிதம்னு போட்டிருக்காங்க. அதில் உதாரணத்துக்கு பிராமண சமுதாயம் 9% போட்டிருக்காங்க, அது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும், அது 3% மேலே இருக்காது. அதே மாதிரி வன்னியர் சமுதாயம் 7% போட்டிருக்காங்க, அதுவும் தப்பு. முக்குளத்தோர் சமுதாயம் 2% போட்டிருக்காங்க, அதுவும் தப்பு. ஸோ இது வந்து இவங்க கேட்ட நம்பர்ஸில் அந்த போட்ட பர்சன்டேஜா இல்லை பாப்புலேஷனில் இருக்கிற பர்சன்டேஜாங்கிறதும் நமக்கு தெரியாது ஒன்று. ஸோ அதுலேயே வந்து 2011 சென்செக்ஸ் பேஸ் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் அப்படின்னு தெரியும் இல்லை, நமக்கு தெரியல, அது என்னங்கிறத அவங்க விளக்கலை. இதில் ஸோ அந்த காம்போசிஷன் அவங்க போட்டிருக்கிறதே வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ அது எதனால் போட்டாங்க அப்படிங்கிறத அவங்க கிளாரிஃபை பண்ணணும். ரெண்டாவது, அவங்க மெத்தடாலஜியை போடலை. மெத்தடாலஜி அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக யாருமே போடலை, அது வேறு விஷயம். எல்லாருமே வந்து அந்த மெத்தடாலஜி போடணும். அதுதான் ராஜ்தீப் சர்தேசாய் கேட்டிருக்காரு. என்னங்க அது ஏதோ மாயாஜால வித்த மாதிரி காட்டிட்டு ஒவ்வொருத்தராக வெறும் இவ்வளோ சீட்டு இவ்வளோ ஓட்டுன்னு போட்டு போகிறீங்க, எப்படி பண்ணீங்க? சாம்பிள் சைஸ் கூட பாதி பேர் போடலை. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. இது தேர்தல் ஆணையம் இதை கட்டாயப்படுத்தணும். நீங்கள் மெத்தடாலஜி எதுக்கு சொல்கிறேன்னா, 2 வகையான மெத்தடாலஜி இருக்குது. இது வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் கார்த்திக்னு அவர் எனக்கு போட்டு அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் இது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஃபேக்டர். மெத்தடாலஜி எப்படின்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் திமுகவுக்கு போட்டேன், ஓகே திமுக. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக, தாவேகா. இது ஒன்று. ஸோ இது வந்து எவ்வளோ வருதோ அந்த பேப்பரில் அதை கூட்டி அது ரிசல்ட்டாக கொடுத்துருது. ரெண்டாவது வந்து அதுக்கு பேர் வந்து பேசியன் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க. யார் அதிகமாக தங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வெளிப்படையாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜை குறைப்பாங்க. இது ஒரு மெத்தடாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது ஒரு மெத்தடாலஜி. இப்போ ஒரு காலத்தில் திமுக ஓட்டர்ஸ் தைரியமாக சொல்லுவாங்க நான் திமுக. அப்புறம் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது பெண் ஓட்டர்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு தான் போட்டேன்னுவாங்க. இப்போது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நான் விசிலுக்கு போட்டேன். ஸோ தே ஆர் தி எக்ஸ்பிரசிவ் ஓட்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜை குறைக்கணும். அது பண்ணாராங்கிறது தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ரெண்டாவது, 44,000 வாக்கு சாம்பிள் சைஸ் comes to about 188, 190, around 190 per constituency. இதுவும் ஒரு கேள்விக்குறி. உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டாக ஒரு வேணும்னா, ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் சராசரியாக ஒரு தொகுதின்னு வச்சுக்கோங்க, 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம்னா உங்களுக்கு 350லேருந்து 400 சாம்பிள் சைஸ் பர் கான்ஸ்டிடுவன்சி இஸ் நெசசரி ஃபார் அன் அக்யூரேட் ஃபோர்காஸ்ட். ஸோ இதில் வந்து இது அந்த டேட்டாவை போட்ட பிறகு அட்லீஸ்ட் அவர் போட்டிருக்காரு, மற்றவங்க அது கூட போடலை. பட் போட்டதுனால
இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. அது இதுதான் வரும், அப்படி தான் வரும்னு சொல்லி விட்டுட்டார். இதில் ஏன் இந்த டேட்டாவையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சிக்கல. அந்த ஏஜ் வைஸாவும் அந்த டீடைல் கொடுத்துருக்காருல, எந்தெந்த செக்டார் எவ்வளவு ஓட் பெர்சென்ட் ஆயிருக்கு. இப்போ 18 to 19 இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் இல்லை ஏஜ் வைஸ் போட்டிருக்காருங்க. பட் ஏஜ் வைஸ் வந்து அது வந்து கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. 18 to 19 மொத்தமாக இருக்கிறதே 14 லட்சம் ஓட்டர் தான். ஆமாம், அந்த 14 லட்சம் பேரும் ஒரே கட்சிக்கு போட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட அது வந்து வாக்கு சதவீதம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% 2.5% கூட இருக்காது. ரைட்டா? அதுக்கு அடுத்தது 1.07 கோடி ஓட்டர்ஸ் தான் பிட்வீன் 20 to 29, 30 வயசுக்கு கீழே. இப்போ இதில் இந்த டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 18 to 19ல தாவேக்காக 68% போல் ஆயிருக்கு. அது இப்போ 14 லட்சத்தில் 68% தாவேக்காக போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 50 லட்சம் 59% போட்டிருக்காரு. That will translate into roughly around 50 lakh votes. 50 lakh votes. So 50 plus 14 வெச்சுக்குங்க. 14 இல்ல, அவர் 68 தான் கொடுக்குறாரு. 68%. அப்ப 10 லட்சம் வெச்சுங்க. 60 லட்சம். 45% எடுத்துக்கங்க. அடுத்ததுல அது வந்து ஒரு கோடி சங்க். அந்த 1 கோடி சங்க்ல 45% 50. அப்படி நீங்க எப்படி கூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு 1 கோடிக்கு மேல வரல. 1 கோடி 20 லட்சத்துக்கு தான் வருது. ஸோ இது எந்த மெத்தடாலஜி நீங்க கால்குலேட் பண்ணா கூட this simply does not add up. ஏன்னா உங்களுக்கு 50 வயசுக்கு மேலேன்னு பார்க்கும்போது 20% தான், அதுக்கப்புறம் 14% தான். ரைட்டா? அதே மாதிரி ஈவன் 40 to 50 கூட 32% தான். இது டெமோகிராஃபிக் வைஸ் நீங்கள் கணக்கு போட்டு கூட்டி கழித்து பார்த்தாலும் இது டேலி ஆகலை. ஸோ அதுதான் இதில் இது நிறைய விஷயங்கள்ல சிக்கல் இருக்கு. ஏஜ் கேட்டகரி சாட்டிஸ்ஃபை பண்ணல, காஸ்ட் வைஸான ஓட் பேங்க்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணல எதுவுமே. பட் சம்டைம்ஸ் நீங்கள் 10 இடத்துல தப்பு பண்ண ஃபைனல் ரிசல்ட்டை கரெக்டாக கூட வரலாம். அந்த மாதிரி கூட பரவாட்டி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் 2 இடத்துல தப்பு பண்ணுறீங்க. ஸோ நான் டெல்டாவில் போல் பண்ணுறேன், கொங்குல போல் பண்ணுறேன், இங்கேயும் ஒரு தப்பு பண்ணுறேன், இங்கேயும் ஒரு தப்பு பண்ணுறேன். இந்த தப்பு திமுகவுக்கு ஃபேவராக பண்ணுறேன், அங்கே அதிமுகவுக்கு ஃபேவராக பண்ணுறேன். 2 தப்பும் கேன்சல் ஆகிட்டு கரெக்டாக ரிசல்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த போல் நான் சொல்லலை, அந்த மாதிரி முன்னாடி பல முறை நடந்திருக்கு. ரைட். திரு கஸ்பர், நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இந்த டேட்டா, ஆக்சிஸோட டேட்டா எந்த அளவுக்கு கிரவுண்டோட ரியாலிட்டியோட ஒத்து போகும், ரெஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறேன்? இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, அது கிரவுண்ட் ரியாலிட்டியே எந்த வகையிலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணலை. ஏன்னா நான் சொன்ன ஏன்னா விஜய்ங்கிற அந்த ஃபினாமினால 2 விஷயம் பார்க்கணுங்க. ஒன்று, மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற ஒரு வாக்கு தொகுப்பு தமிழகத்தில் எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. இந்த இருமுனை திமுக அதிமுக கூட்டணியை கடந்து ஒரு மாற்றம் நமக்கு எப்பெல்லாம் புது கட்சிகள் உள்ள வருவாங்களோ வரும்போது அந்த மாற்றம்ன்றது எப்பவுமே அது இருந்திருக்குங்க. அது நீங்கள் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்தபோது இருக்கட்டும், பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தபோது கூட அந்த தொடக்கத்தில் அவர்கள் ஜாதி கட்சியாக பார்க்கப்பட்டாலும் கூட ஒரு கட்டத்தில் இவர்கள் ஒரு மாற்று தருவார்களோ என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு பெரும் தொகுப்பினருக்கு இருந்தது. அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள், கமலஹாசன் அவர்கள் வந்தார்கள். அது ஒரு 8% 14% வரை நிற்கின்ற தலைவரை பொறுத்தும் அமைப்பு 8.9 அந்த அரௌண்ட் விஜயகாந்துக்கு அவ்வளோதான், அதோட நின்றுச்சு நினைக்கிறேன். இதாக இருந்தது. 14 வரைக்கும் சில நேரங்கள் வரும். இந்த மாற்றம் வேண்டும் என்று விரும்பும். இதைத்தான் நம்ம 3வது தேர்ட் ஃப்ரண்ட்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த முறை அந்த மாற்றம் வேண்டும் என்கின்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த நிலப்பரப்பு நல்லது வெளின்னு சொல்கிறோம்ல, அது புதிய தொகுப்பினர்லாம் விஜய்க்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இது இந்த ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம கள ஆய்வில் 2 மாத காலமாக நாங்கள் கவனிச்சது. படித்த பெண்கள், இப்போ உதாரணமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட ஓட்டு போடவே போகாதவர்கள் இந்த முறை கட்டாயம் நம்ம ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு மெடிக்கல் எம்டி படிக்கிறவங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, எம்டி படிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து நம்ம விஜய்க்கு ஓட்டு போடணும். அது ஒரு புதிய அனுபவம். அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது பெரும் அழுத்தம் கொண்டு வருகின்ற ஒரு அனுபவம் என்பது இந்த தேர்தலில் தான் நடந்திருக்கிறது. ஸோ நன்றாக படித்த நடுத்தர வர்க்க அல்லது உயர் நடுத்தர வர்க்க குடும்பங்களிலும் விஜய்க்கு ஆதரவான ஒரு உரையாடல் நடந்திருக்கிறது. இந்த சபால்டன் சொல்கிறோம் இல்லைங்களா, அது தலித் மக்கள், இளையர்கள், குறிப்பாக பெரியவர்கள் அல்ல, இளையர்கள் வந்து தங்களுக்கான ஒரு அடையாளம் தேடுதலோ அல்லது ஒரு கதார்சிஸாக இருக்கலாம், இதை வெளிப்படுத்துவதற்கான இது
ரொம்ப ரொம்ப ஒரு அழகான முரணுன்னு கூட சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி வன்னியர் சமூகத்து இளைஞர்களும் விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர். இல்லை, எல்லா கம்யூனிட்டிக்குள்ளேயும் விஜய் ரசிகர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாமே ஓட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த பரவலான ஒரு நிலப்பரப்பு விரிவாக்கம் தான். நிலப்பரப்பு விரிவாக்கம், கேட்டகரி விரிவாக்கம், எல்லா கட்டிங் அக்ராஸ் வேரியஸ் கேட்டகரிஸ், இளம் தலைமுறைகள், பெண்கள், இதுவரை வாக்களிக்கவே வராதவர்கள், இன்னும் இந்த மைக்ரோ கேம்பெயினிங் உலக வரலாற்றிலேயே நான் தேர்தல் வரலாற்றில் பார்க்கலைங்க. இந்த சிறுசுங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இவ்வளவு எனாமஸ் ப்ரெஷர் ஆன் தி பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். நான் திருச்சியில் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இங்கே சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி, தாத்தா நீ ஓட் போடலாம் மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்ற பேரம் வந்து மிரட்டுற அளவுக்கு இதெல்லாம். ஸோ இது வாக்கு இது எல்லாமே கன்வெர்ட் ஆயிருக்கா? வாக்கா கன்வெர்ட் ஆயிருக்குன்ற ஐ மீன் கன்சிடரபிளி ஆயிருக்கும், கட்டாயம் ஆயிருக்கணும். அதனால தான் அந்த வாக்கு சதவீதம் ஒரு பொதுவாக இருக்கிற மாற்றம் வேண்டும் என்று இருக்கிற அந்த ஒரு 14, மேக்சிமம் 14, அதிலிருந்து இன்னொரு 14 கூட நீங்கள் கொடுக்கலாம், 27, 28 வரைக்கும். அப்படிங்கிற வகையில் இந்த எல்லா ஃபேக்டரையும் பார்க்குற நேரம் நீங்கள் தமிழகத்தினுடைய ஒரு வேரோட்டமான 50-60 ஆண்டு கால தேர்தல் அரசியலை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யாமல் வெறும் இந்த காட்சிகள் இருக்கு, இதை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் இவர் தான் வரப்போகிறாருன்னு தான் தீர்ப்பு எழுதுவீங்க. அதாவது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நம்ம அதை வந்து கொஞ்சம் ஒரு ட்ரெப்பிடேஷனோட, கொஞ்சம் ஐயத்தோடும் தயக்கத்தோடும் பார்க்குறதுக்கு பல முனைகளில் இருந்து இங்கே சொல்லப்பட்ட, ஐ திங்க் யாரெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல, 2 பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தொகுதி, அல்ல 3 பேருமே சொன்னாங்க, ஒவ்வொரு தொகுதியும் ஒரு போர்க்களமாகத்தான் இந்த முறை நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் நான் ஓவரால் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பொறுத்தவரை திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வர முடியாமல் போனால், எனது ஆய்வின்படி அது விஜயினாலோ அல்லது எதிர்கட்சியினர் ஆன்டி இன்கம்பன்சியை ஷார்பன் பண்ணாங்களோ அப்படிங்கல. எனது ஒரு பார்வையில் ஒரு 30 தொகுதியில் சரியான வேட்பாளர்களை அவங்க நிறுத்தலை. யாரு? திமுக 20லேருந்து ஒரு 30 தொகுதியில் மோசமான வேட்பாளர்களை அவங்க நிறுத்தியிருக்காங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாதவங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்களே அவங்க பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதில் நானும் உடன்படுறேன். ஏன்னா சில கம்பல்ஷன் காரணமாக இப்போ விஜய் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வேட்பாளர் தேர்வு வேறு விதமாக கூட இருந்திருக்கலாம், நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இப்போ சீனியர்ஸ் வந்து இல்லை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னா பழைய ஆட்களுக்கே கொடுக்குறது, அதையே வந்து. ஆனால் பழைய ஆட்களுக்கு கொடுக்கும்போது தவிர்க்க முடியாத இடங்களில் பழைய ஆட்கள் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அம்பத்தூரில் கேண்டிடேட்டை மாற்றுறாங்க. ஏன்னா இது சென்னையை சுற்றி இருக்க இடங்களில் விஜயுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ இதை வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே வேட்பாளர் தேர்வை அவங்க விருப்பப்படி செய்ய முடியல. அவங்க வந்து ஒரு விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால அண்டர் கம்பல்ஷன் நிறைய காம்ப்ரமைஸை தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் சொல்கிறார் இல்லைங்களா, வந்து இல்லை தெரிஞ்சே அப்படின்னா இது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் தெரிஞ்சா, இல்லை இந்த ஆப்ஷனுக்கு இந்த ஆப்ஷன் பரவாயில்ல, அதில் கூடுதல் ரிஸ்க் இருக்குது, இதில் கொஞ்சம் குறைவான ரிஸ்க் இருக்குது, சரி இது எடுப்போம். ரைட். இல்லை அது அவங்க தெரிஞ்சு செய்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ உதாரணம் 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா ஒரு 10 தொகுதி வாங்குகிற அளவுக்கு தேமுதிகவுக்கு களத்தில் ஒன்றும் அப்படி எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் வருமா வராதா என்கின்ற அந்த ஒரு நெருக்கடி வருகிற போது நம்ம யாரையும் விட்டுறக்கூடாங்கிறக்கா நம்ம பேக்கப்காக தேமுதிக உள்ள கொடுக்குறாங்க. இப்போ உதாரணம் பல்லாவரத்தில் திராவிட முன்னேற்ற கழகமே நின்று இருக்குன்னா அது கிறிஸ்டியன் முஸ்லீம் சேர்ந்த 1.25 லட்சம் மன்னிக்கணும் ஓட்டு இருக்கிற ஒரு தொகுதி, அது எளிதாக வெற்றி பெற்று வேண்டிய ஒரு தொகுதி. இப்போ அவங்க வந்து கண்டெஸ்ட் ஷார்ப்பாகுது. இப்போ எஸ்ஆர் ராஜா அவர் வந்திருப்பார். ஆனால் இன்னைக்கு நம்ம இப்போ ஆய்வில் வந்து சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஒரு வேளை வரக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. அல்லது அண்ணா நகரில் வந்து ஒரு கார்த்திக் வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ அண்ணா நகர் எளிதாக கார்த்திக் வென்றிருக்க வேண்டிய ஒரு தொகுதி, அங்கே கொண்டு போனால் அவர் பெட்டர் ஃபைட் கொடுப்பார். எதுக்காக மாற்றினாங்கன்னு நமக்கு தெரியல. பட் 2 இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு கடும் போட்டி, ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிற. இதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அப்புறம் வந்துங்க இந்த எண்ணெய்க்கு ஒரு இப்போ இந்த இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லைங்களா, இதை மாதிரி ஒரு ஏஜென்சி வந்து உங்களுக்கு ஏதாவது இப்போ எழுதி கொடுத்து அதனுடைய அடிப்படையில் என்னைக்கு நீங்கள் வந்து வேட்பாளர் முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் அழிவுக்கு நீங்கள் வந்து சாசனம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத நான் பச்சையாகவே சொல்லிடுறேன். நான் வந்து ஏன்னா ஒரு கட்சிக்குன்னு ஒரு மரபணு இருக்குல்ல, ஒரு ஜெனட்டிக் கோடிங் இருக்குது, ஜெனட்டிக் மெமரி இருக்குது.
அது கட்சி தான் அடிப்படையில், அந்த கட்சியில் உள்ள தலைவர்கள், அங்கே இருக்கிற முக்கியமானவங்க, இவங்க தான் வந்து அந்த கட்சியினுடைய ஒரு இது. நாம் பெரிய அறிவாளியாக இருக்கலாம், டெஃபினட்டாக நானும் ஒரு தேர்தலை ஒரு கட்சியினுடைய அமைச்சரோ கட்சியினுடைய மாவட்ட செயலாளரோ பார்க்காத ஒரு 10 கோணங்களில் பார்த்து ஆய்வு கட்டுரை எழுதி கொண்டு போய் நான் கொடுக்க முடியும். வந்து அதனுடைய அடிப்படையில் அவர் முடிவை எடுத்தார் என்றால் அவர் ஒரு சரியான தலைவராக இருக்க மாட்டார். அவர் வந்து அடிப்படையில் கட்சியை கேட்டு கட்சிக்கு சரியாக வருமானா அப்படி ஒரு 20-30 தொகுதியில் அப்படி நடந்த மாதிரி எனக்கு இல்லை. அதுவும் வெற்றி தோல்வி ஒரு பாயிண்ட், கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடங்களை குறைச்சிருந்தா இரு தரப்புக்கும் அது பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு 5-6 சீட்டு 7. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட 10 சீட்டை ஆர் காங்கிரஸுக்கு கொடுத்த 28 பழைய மாதிரி 25 23 வச்சுருந்தாக்க நிச்சயமாக அங்கே சூரியன் இருந்திருந்தால் டெஃபினட்டாக அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். நம்ம பேசும்போது மக்கள் ரெகுலராக சொல்கிறாங்க, சார் இந்த தொகுதியில் திமுக இருந்தால் ஜெயிச்சிருக்கும் சார், இந்த தொகுதியில் இலை சிம்பலில் நின்றுருக்கணும் சார், தாமரையில் நிற்கிறார் சார், தப்பு சார், காலி சார். சிம்பிள் பாயிண்ட். இது வந்து நிறைய இடத்துல வருது. இப்போ இதெல்லாம் அட்வான்டேஜ் யாருக்கு போயிருக்கு? இந்த மாதிரியான இரு தரப்பிலும் இந்த தவறுகள் 2 பக்கமும் நடந்திருக்கு. திமுக சைட்லயும் இல்ல தவறு நடந்திருக்கு. சரி, அந்த இதுக்கு அது யார் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க? அது எப்படியும் அட்வான்டேஜ் எதிரணிக்கு தாங்க போகும், விஜய்க்கு போகும் என்று நான் நினைக்கல. பிகாஸ் பெரும்பாலான இது வந்து ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ். ஸோ இப்போ தேமுதிக நிற்கிற இடங்கள் பல வந்து அந்த நார்தர்ன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் பெல்ட்டில் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு கடும் இது. யார் அதில் டாமினேட் பண்ணுவாங்க? பாமக டாமினேட் பண்ணால் அது ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஎம்சி நிற்கிறாங்க தாமரையில். இப்போ ஒரு சிம்பிள் திங், இன்னொரு 6 சீட்டில் இலை நின்றுருக்கலாமே. அதே டிஎம்சி கேண்டிடேட்டு இலையில் நின்றுருந்தா அந்த 5 சீட்டில் 1 சீட்டு ஜெயிச்சிருக்கலாமே. அது 3 சீட்டு எப்படியுமோ தேராத சீட்டு, எப்படியும் திமுக தான் ஜெயிப்பாங்க, பட் 1 ஜெயிச்சிருக்கலாமோ. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வெதர் அந்த அழுத்தத்தின் கடைசி நிமிஷம் அழுத்தத்தின் காரணமாக சில இது. பட் ஒன் திங், இது ஏன் இந்த ஆக்சஸில் இது நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் எங்கு டைரக்டாக அதிமுகவுடனோ திமுகவுடனோ மோதுகின்றார்களோ அங்கு இட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே ஏடிஎம்கே. எக்ஸப்ட் ஒரு 2-3 தொகுதியை தவிர எல்லா அதிமுக சைடில் எங்கே பிஜேபி எதிர்த்து திமுக எதிர்த்து நிற்கிறாங்களோ அட்வான்டேஜ் டிஎம்கே. எங்க தேமுதிக கட்சிகள் யார் இருக்காங்களோ அதனாலதான் குறைந்தது இந்த 30-40 சீட்டு வந்து இருவருக்கும் வரத்துக்கு முழு வாய்ப்பு இருக்கு. 22ங்கிற சீட்டுங்கிறது வந்து நம்புற மாதிரியே இல்லை. ரைட். திரு அரவிந்த் சார், உங்களோட பார்வை என்ன? இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ ஆக்சிஸோடது நம்பும்படியாக இருக்குது. இப்போ நிறையா பேசுனா அவங்க ஏஜ் வைஸாக ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அதில் வந்து ரிலையபிலிட்டி இல்லை அப்படின்றாங்க. காஸ்ட் வைஸாக ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அதில் ரிலையபிலிட்டி இல்லைன்றாங்க. என்னோட கேள்வி, இப்போ இவங்க தான் இவ்வளோ இன்டெப்த்தாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, வேற யாருமே கொடுக்கல. இவங்க இவ்வளோ டீட்டெயில் கொடுத்ததுனால நம்ம இவ்வளோ கொஸ்டின் எழுப்புறோமா, இல்லை டேட்டா கொடுக்காதனால அவங்கள நம்ம நம்புறோமா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, பொதுவாக ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு தான் கிரெடிபிலிட்டி அதிகம். மற்ற ஏஜென்சியோட அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. 1000 சொல்லலாம், உண்மையான கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு தான் அதிகம். பட் அதான் சொல்கிறேன், இதில் என்னன்னா நம்ம 2 முரண் தான் சொன்னோம். ஒன்று ஏஜ் வைஸான அந்த பிரேக்கப் கொடுத்துருக்காங்க, எந்த ஏஜில் எவ்வளோ % எடுத்திருக்கான்னு கொடுக்குறாங்க, அதை மோரலஸ் மேட்ச் ஆகுது கொடுத்தால. எங்கே நார்மலைஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னா, நார்மலைஸ் பண்ணல எங்கே பொதுவாக ஒரு டேட்டா நம்ம எடுப்போம், அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணி கொடுக்கணும். எத்தனை % வாக்காளர்கள் இருக்காங்க, எந்தெந்த ஏஜ் குரூப்பில் எந்தெந்த கேட்டகரியில் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டாவை நார்மலைஸ் பண்ணணும். அவங்க பண்ணல, நார்மலைஸ் பண்ணாமல் இருந்தது சமூகம் ரீதியான டேட்டாவை நார்மலைஸ் பண்ணல. என்னென்னா எடுத்த சாம்பிளில் 9% சாம்பிள் வந்து பிராமணர்கள் சாம்பிளாக எடுத்திருக்காங்க. பாப்புலேஷன் அவ்வளோ % கிடையாது. இல்லை, அதான் அங்கே தான் கேள்வி. அவங்க பாப்புலேஷன் பேசிஸில் எடுத்திருக்காங்களா, இல்லை அவங்க எடுத்ததில் எடுத்த சாம்பிளில் 9% சாம்பிள் வந்து பிராமணர்கள் அப்படி தான் கொடுப்பாங்க. எந்த டேட்டாவுமே அப்படி தான் கொடுக்க முடியும். எடுத்ததில் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதில் 9% எடுத்த 45,000 சாம்பிளில் 9% சாம்பிள் வந்து தப்புங்கிற. நான் என்னன்னா அது 3% தான் நீங்கள் எடுத்துருக்கணும். நீங்கள் அது டேட்டா எடுத்ததுக்கப்புறம் 9% பிராமணர்களாக இருந்தால் நீங்கள் அதில் 6% கன்வெர்ட் பண்ணணும். 3% கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். 3% தான் அப்படி தான் நார்மலைஸ் பண்ணணும். அதை 3% கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 1 இயர்ஸ் நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி அந்த நார்மலைஸ் அங்கே பண்ணுறதுல தவறு நடந்திருக்குன்னு நான் அதை பார்க்குறேன். பட் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த நம்பர் முன்ன பின்ன போகலாம். இந்த நார்மலைஸ் பண்ணும்போது மேலே கீழே கொஞ்சம் நம்பர்ஸ் போகலாம். ஆனால் டைரக்ஷன், நான் அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்க மாதிரி தான் பார்க்குறேன். பொதுவாகவே ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. நம்பர்ஸ் கடந்த முறை 2021 2024 2026 பல நம்ம எக்ஸிட் போல பார்த்துருக்கோம். பொதுவாகவே டைரக்ஷன் வந்து மை ஆக்சிஸ் தப்பாக போன மாதிரி தெரியல, நம்பர்ஸ் முன்ன பின்ன போயிருக்கு. நம்ம 2வது வரோம். இப்போ நம்ம 35% கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். திமுக
தாவேக்கா 2 பேருக்குமே. அப்படின்னா ரஃப்லி Vote share. ஆமா. 1,70,00,000 1,80,00,000 வாக்குகள் 2 கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த 1,70,00,000 வாக்குகளையும் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் குரூப்பில் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, நம்ம ஏஜ் குரூப் டேட்டா போடுறதுன்னு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த 1,70,00,000 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 68% ஏஜ் குரூப் டேட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். 68% முதல் தலைமுறை வாக்காளர்கள் நினைக்கிறேன். அடுத்தது 59 20 to 29, 30 to 39 45. இந்த 30 to 39 வரைக்கும் ஒரு அப்சல்யூட் டாமினன்ஸ் வந்து தாவேக்காக்கு இருப்பதாக அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 40க்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னா தான் அங்கே வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஓரளவு கண்டென்ஷில் வராங்கன்னு கொடுக்குறாங்க. அந்த பிலோ 40ங்கிறது பரவலாக நம்ம பார்க்கக்கூடியதாக தான் நம்ம பார்க்கணும். இல்லை, ஓரளவுக்கு இது ரிலையபிளாக இல்லையா? அது பார்க்கும்போது இல்லைங்க, எனக்கு இதான் அந்த பிலோ 40ல் தாவேக்காவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வருங்கிறது நம்ம வந்து அனைவரும் புரிந்து கொண்டதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் நம்பர்ஸில் தான் நம்ம மறுபடியும் வரோம். இப்போ நம்பர்ஸில் 68%, 59%, 45%. நம்ம இந்த 50 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழகத்தில் 3,50,00,000. நான் சராசரியாக சொல்கிறேன், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 3,50,00,000. அதில் 85% வாக்களித்திருக்கிறார்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா 85 தான் போலிங்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே அதை நார்மலைஸ் பண்ணோம்னா 3 கோடி மொத்தம் வாக்காளர்கள் 50 வயது வரை. அதில் 85% வாக்களித்தவர்களை நாமினைஸ் பண்ணோம்னா 3 கோடி வாக்காளர்கள் இருப்பாங்க. அந்த 3 கோடி வாக்காளர்கள் தான் 18லிருந்து 50 வயதுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள். இந்த 3 கோடி வாக்காளர்களில் நீங்கள் அந்த 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த டேட்டா நமக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நீங்கள் அது ஒரு 2.5 கோடியாக கூட நம்ம வச்சுக்கலாம், 2.25 கோடியாக கூட எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 68, 59, 45, 32 இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆன் அன் ஆவரேஜ் எபோவ் 50. அந்த 68, 59, 45 எடுத்துட்டோம்னா எபோவ் 50, ஆல்மோஸ்ட் 55% வந்து அந்த 3 ஏஜ் குரூப்பில் மட்டும் விஜய்க்கு வருவதா அவர் சொல்லியிருக்காரு. அதை ப்ரிமேஸாக வச்சு தான் விஜய்க்கு இந்த 35% வாக்குகள்னு கொடுக்குறாரு. அதை தான் அவர் கொடுக்குறாரு. எனக்கு இதில் 2 டிஃபர் தான் நான் வரேன். மறுபடியும் நான் போகிறேன்னா ரூரல், இந்த பிரேக்கப்பை நான் அப்படியே ரூரல் எடுக்கிறேன். இப்போது நீங்கள் அர்பனில் நீங்கள் 68% 18 to 19, 59% 20 to 29 அந்த கிரேஜ் குரூப் அர்பனில் இருக்கக்கூடிய அதே வாக்குகள் அப்படியே ரூரலி அதே மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுமா? எனக்கு இந்த ஏஜ் குரூப் டாமினன்ஸ், அர்பனில் இருக்கக்கூடிய டாமினன்ஸ் அப்படியே ரூரலில் இருப்பது கடினம். அதே போல் ரூரலில் அவங்க இவங்களோட டேட்டாவை அப்படி தானே கன்வே ஆகுது. இப்போ நகரங்களில் அதிகமாகவும் ரூரலில் கம்மியாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு தொகுதிக்கு 200 சாம்பிள் எடுத்திருக்காங்கிற நம்ம சொல்கிறோம், 190 சாம்பிள்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு தொகுதியில் ஒரு பூத் கூட அவர் எடுத்து முடிக்கலிங்கிறது நமக்கு பார்க்க முடியாது. மொத்தம் 75,000 பூத்தில் வெறும் 45,000 பூத் சாம்பிள் தான் அவர் எடுத்துக்கார். 45,000 சாம்பிள்னா 45,000 பூத்து தான் எடுத்துக்க முடியும். 50% தான். அப்படின்னா ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 300 பூத் இருக்கும். 300 பூத்துக்கு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் தான் அவர் எடுத்திருக்காருன்னு கூட நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து எனக்கு எங்கேயோ வந்து இந்த, ஏன்னா ஒரு பூத் அர்பனாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே தொகுதியில் ஒரு பூத் ரூரலாக கூட இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் மாறும். நான் சொன்னேன், எதுவுமே வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரூல் கிடையாது, எல்லாமே 100% அக்யூரேட்னு சொல்ல முடியாது. எக்ஸிட் போல் நமக்கு கூட ட்ரெண்ட் என்ன, டைரக்ஷன் என்னன்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதில் இது பார்க்கணும். 2வது, அதிமுக வாக்குகளை ஏன் விஜய் அதிகமாக பிரிக்கக்கூடும் அப்படிங்கிறக்கான என்னோட ரீசனிங் நான் இல்லை, அது பேசுறதுக்கு முன்னால் இப்போ தாவேக்கால இவ்வளோ கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, இப்போ திமுகவில் பாருங்கள், அது சரியாக இருக்குன்னு நம்புறீங்களா? இப்போ நகரங்கள்லையும் கிராமங்களையும் ரெண்டுலேயுமே வந்து 35 விழுக்காடு ஓட் போலா இருக்கு அப்படின்றதா இவங்களோட சர்வே. எனக்கு திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி 2 கட்சிகளுக்கும் நகரத்தை விட கிராமங்களில் அதிகமான செல்வாக்கு இருப்பதாக இருக்கும். ஏன்னா அதுக்கான எக்ஸாம்பிளை நான் சொல்ல காரணத்தை நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள், நீங்கள் பெண்களுக்கான 1000 ரூபா திட்டமாக இருந்தாலும், விடியல் பேருந்தை தவிர மற்ற அனைத்துமே வந்து ரூரலில் அதிகமான பெனிஃபிஷியரிஸ் இருப்பாங்க, நகர்ப்புறங்களில் பெனிஃபிஷியரிஸ் கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னால அது பயனாளிகள் ரூரல் என்றைக்குமே அதிகமாக இருப்பாங்க. விடியல் பேருந்து மட்டும்தான் அர்பனில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெனிஃபிஷியரிஸ் ரூரலில் தான் டிஎம்கேக்கு அதிகமாக இருந்திருக்கணும். அந்த பெனிஃபிஷியரிஸ் கரெக்டாக இருந்தாங்க. நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சிஎஸ்பியோட டேட்டா நம்ம அதை பார்த்தோம், ரூரலில் வந்து டிஎம்கேக்கு டாமினன்ட் அதிகமாக இருந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது கிராமங்களில் திமுக வாக்கு சதவீதம் இன்னமும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம், அப்படிதாங்கிறது என்னோட கருத்து, இருந்திருக்கக்கூடும் என்பது என்னோட கருத்து. அதிமுக 25, 29, 21ங்கிறது அதிமுக இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. பட் அதிமுக இவ்வளோ போராக பெர்ஃபார்ம் பண்ணுறது நான் ஆச்சரியப்படுவதாக இல்லை. நான் மேற்கு மண்டலத்தில் நான் பார்த்ததில் மேற்கு மண்டலம் தான் அதிமுகவோட கோட்டையாக நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல இந்த முறை மிகவும் சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்ஸ் வரப்போகுது. காரணம், அதிமுகவோட டில்லி டேலி பண்ணது. எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதும், ஒரு மிகப்பெரிய கூட்டணி நாங்கள் கூட்டணி உருவாக்குவோம் நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லைங்க, மக்களுக்கே உங்கள் தலைமை மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்கும். எங்கே ஸ்பெசிஃபிக்காக மேற்கு மண்டலம் மட்டும்? மேற்கு மண்டலத்தில் அதிமுக டாமினண்ட்டாக இருக்கார். மற்றது எல்லாத்துலேயுமே வீக் ஆகிட்டாங்க. டெல்டாவில் எடுத்துக்கங்க, சவுத் எடுத்துக்கங்க, சென்னை எடுத்துக்கங்க, மற்ற எல்லாத்துலேயுமே வீக் ஆகிட்டாங்க. ஏன் நமக்கு ஏன் ஸ்டார்க்லிங்காக ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் மேற்கு மண்டலத்துன்னா, அங்கே தான் இவங்க அதிகமாக போன டைம் ஜெயிச்சிருந்தாங்க. அங்கேயே குறையும் போது தான்
நமக்கு அங்கே ஒரு பெரிய மாற்றமாக நமக்கு தெரியுது. நான் மீண்டும் அதிமுக செய்த தவறாக நான் இதில் எதை பார்க்குறேன்னா, அதிமுக வந்து விஜயை வந்து விஜய் வந்தால் தான் கூட்டணி பலமாகும்னு அது ஒரு எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு மக்கள் மத்தியில். அப்போது வாக்காளர்களே என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை விஜய் வந்தால் தான் பலமோ, நாளைக்கு திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு இருக்கக்கூடியவர்கள் கூட அதிமுகவை விட விஜய் திமுகவை தோக்கடிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. ஏன்னா விஜய் அதை அழகாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஒவ்வொரு டைம் பொசிஷன் பண்ணது, இந்த எலெக்ஷன் எனக்கும் திமுகவுக்குமான எலெக்ஷன் பொசிஷன் பண்ணும்போது அதிமுக அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக மிஸ் அவுட் ஆகிட்டாங்க. அதிமுக பேரை கூட அவர் சொல்லலை. அதிமுக எங்கேனாங்க ஆரம்பத்திலேருந்தே விஜய் வந்து திமுகவோட பி டீமா அதிமுக கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒருவேளை அதிமுக தங்களோட வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்க முடியும். ஆனால் அதிமுக அந்த கம்ப்ளீட்டாக மிஸ் அவுட் ஆனது காரணம், விஜயோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், விஜயோட ஒரு பெரிய கூட்டணி உருவாகும், மிகப்பெரிய பலமான கூட்டணி உருவாகும்னு சொல்ல இந்த இடத்துல விஜய் வந்து போட்டு எனக்கும் திமுகவுக்கும் தான், எனக்கும் திமுக தான் வரும்போது திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கூட விஜய் பக்கம் நகர்ந்ததுக்கான இந்த ஆக்சஸ் டேட்டா படி நகர்ந்ததுக்கான காரணமாக நான் அதை தான் பார்க்குறேன். அப்போ இந்த டேட்டாவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கலாம். இந்த டைரக்ஷன் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். விஜய் அதிகமாக பாதிக்கக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குகளை தான் விஜய் அதிகமாக பிரிக்கிறாருங்கிற நான் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். நம்பர்ஸ் முன்ன பின்ன வரும். அது காரணம் நான் சொன்னது 2-3 காரணங்கள். ரூரலில் அவர் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கறதும் 75,000 பூத் இருக்கும்போது நீங்கள் 40,000 சாம்பிள் தான் எடுக்கிறீங்கன்னா உங்களால் கம்ப்ளீட்டாக எல்லா பூத்தை கூட உங்களால் கவர் பண்ணலாம். அதனால் சாம்பிள் சைஸ் கம்மியாக இருக்குது. ஒரு 3 கார்னர் ஃபைட், சாம்பிள் சைஸ் கம்மியாக இருக்குது. ரூரல் அர்பன் டிவைட் நம்ம வந்து அர்பனுக்கு கொடுத்த அதே இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நான் இப்படி கேட்குறேன்னா, இப்போ அந்த சாம்பிள் சைஸ் கம்மியாக இருக்குது. ஒருவேளை இந்த ரெஸ்ட் ஆஃப் சாம்பிள் சைஸ் இப்போ 45 இல்லாமல் 75 இன்னொரு 30,000 பூத்ஸ் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒருவேளை விஜய்க்கு ஃபேவராக இருந்ததுன்னா இருந்திருக்கலாம். நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம். நம்ம எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எங்கேன்னா நம்ம அர்பனுக்கும் ரூரலுக்கும் இங்கே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ. தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகள் அதிகம், நகர்ப்பகுதிகள் குறைவு. நீங்கள் 2 ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்கியூடாக வர மாதிரி இருக்கும். அங்கே மாதிரி ஒரு சில எரர் நான் இருக்கிறதா பார்க்குறேன். பட் டைரக்ஷன் நான் அது வந்து இதை நான் ஏற்றுக்கிறதுக்கான காரணம் நம்ம கண் கூட பார்த்தது. வெஸ்ட்டில் நீங்கள் சவுத்தில் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மி. வெஸ்ட்டில் அதிமுக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக பார்க்குறோம். நம்ம அந்த ஒரு ஆன்டி இன்கமன்சி வந்து இந்த வெஸ்ட்டில் மேற்கு மண்டலத்தில் அதிகமான வாக்கு வங்கி வந்துருச்சு. ஆன்டி இன்கமன்சி வாக்குகள்னா திமுக அதிகமாக வெற்றி பெற்ற இடங்கள் சவுத். அங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணுமே. ஏன் அதிமுக அதிகமாக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஓட்டிங் பர்சன்டேஜ்? ஏன்னா அங்கே காம்படிட்டிவ் எலெக்ஷன் நம்ம பார்த்தோம். திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் சரிசம பலத்துடன் இந்த டைம் போட்டி போட்டதை நம்ம பார்த்தோம். ப்ளஸ் ஒரு நியூ ஃபேக்டர், இந்த 3 பார்த்து ஒரு காம்படிட்டிவ் எலெக்ஷன்னால தான் அந்த மேற்கு மண்டலத்தில் மட்டும் அதிகப்படியான வாக்கு சதவீதம் நம்ம இருக்க. முதல் 10 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6-7 தொகுதிகள் மேற்கு மண்டலத்திலிருந்து மட்டும்தான் இருக்கும். அது காரணம் ஒரு காம்படிட்டிவ் எலெக்ஷனரிங் நம்ம அங்கே பார்த்தோம். ஒன்று. இரண்டாவது, மேற்கு மண்டலத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது மேற்கு மண்டலத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். திமுக ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றால் நம்மலாம் கேடிசிசி நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். கேடிசிசியில் டிஎம்கே வீக்காக இருக்கும். சொல்லி மட்டும் முடிச்சேன். கேடிசிசி கூட டிஎம்கே வீக்காக இருக்கும். திமுக டெல்டாவில் அவர்களுடைய வெற்றி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரீட்டைன் பண்ணாங்கன்னா, வாக்கு சதவீதத்தை ரீட்டைன் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டாக இவங்க ஒரு 140-145 ரீட்டைன் பண்ண முடியும். டெல்டாவில் திமுக வீக் ஆனாங்கன்னா இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடமா நான் திமுக பார்க்குறேன். அதே தான் கொங்கு மண்டலத்தில் அதிமுக அவங்களுடைய டாமினன்ஸில் சரிவு ஏற்பட்டால் அவர்கள் ஆட்சி அமைப்பது கடினம். அதுதான் பாட்டம் லைன். டாமினன்ஸ்னா ஒரு 3 சீட்டு 2 சீட்டு வித்தியாசம் கம்மியாக வாங்கினாங்கன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அப் டு 5 சீட்ஸ் இழந்தாங்கன்னா போன வாட்டியை விட பெரிய பிரச்சனை இருக்காது. அதையும் தாண்டி ஒரு 20 சீட்டு போயிருச்சுன்னு வைங்க எக்ஸ்ட்ராவா. போன வாட்டி ஐ திங்க் 41. ஸோ 41ங்கிறது 25ன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உறுதியாக அவர்கள் அதை ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் மேக்கப் பண்ணுறது ரொம்ப கடினமாயிடும். ஸோ 2 விஷயம். அதே மாதிரி திமுகவுக்கு டெல்டா பகுதியில் நான் முதல்ல எக்ஸ்பெக்ட் கடந்த முறை 45-23 எது வெஸ்ட்டில் ஆமாம் அதிமுக 45. ஆமாம், நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம 68ன்னு எடுத்துக்கிறோம், நான் 57 எடுத்துக்கிறேன். ஓகே, வாட் எவர். 45 சொல்கிறேன், 41ன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு அந்த 45ங்கிறது வந்து 25ன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் ஜெயிக்கிறது இந்த செட்பேக்கோட ஜெயிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி திமுகவுக்கு இன்றைய எதிர்பார்ப்பு போன வாட்டி டெல்டாவில் 41க்கு 38. இந்த முறை எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு 3-4 சீட்டு குறையலாம் மேக்சிமம். அதுக்கு மேலே ரொம்ப திமுக வந்து 20க்கு போகிறது இல்லை. டெல்டாவில் 41 இல்லை 38னா 38 மைட் கம் டு 33-34, ரைட்? ஸோ அந்த 3-4 சீட்டு போனால் அவங்கள பெருசாக பாதிக்காது, ஆட்சியில் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே ஒரு 10-12 சீட்டு போகுதுன்னு வைங்க. ஸோ இந்த 2 மண்டலம் ஏன் முக்கியமாகுதுன்னா, இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டெல்டா உடைய முக்கியத்துவம் திமுகவை விட கொங்குடைய முக்கியம் அதிமுகவுக்கு அதிகம்.
ஏன்னா போன முறை அதிமுக மற்ற எல்லா பகுதிகளிலும் பயங்கரமாக தோத்தாங்க. கேடிசிசி 0, ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு சீட்டு. அதுக்கப்புறம் டெல்டாவில் 3 சீட்டு. சவுத்துலேயும் திமுகவுக்கு பின்தங்கி தான் இருந்தாங்க. ஒரே இடம் கொங்கு தான் உங்களை காப்பாற்றிச்சு போன வாட்டி. அந்த அதிமுகவுக்கு 66 சீட்டு வந்ததுங்கிறதுல 41 சீட்டு கொங்குலேருந்து வந்தது. ஸோ மெயின் இஷ்யூ என்னென்னா, நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா மற்ற இடங்களில் உங்களுக்கு கெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேடிசிசியில் ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கூடுங்க. டெல்டாவில் ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கூடுங்க. சவுத்தில் கொஞ்சம் கூடுங்க. வன்னியர் பெல்ட்டில் ஒரு 7-8 சீட்டு கூடுங்க. ஸோ தென் இட் பிகம்ஸ் அ டஃப் கான்டெஸ்ட். பட் நீங்கள் இங்கெல்லாம் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு கூட எடுத்துட்டு இங்கே எடுக்க வேண்டிய இடத்துல இழந்துட்டீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா எல்லா போல்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாலையுமே மிக சிறிய அளவில் இருக்குது. இப்போ ஆக்சிஸில் பார்க்கும்போது 3% தான் காமிச்சது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவர் 234 தொகுதியிலேயே ஆள் போட்டு ரொம்ப கடுமையாக விஜய் தான் காரணம். அது முதல் நாள்லேருந்து எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா அதே இளைஞர்கள் உடைய வாக்கு, அந்த இப்போ நாம் தமிழருடைய ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான 40 வயசுக்கு கீழே தான். 50 வயசுக்கு மேலே நாம் தமிழருக்கு போடுற ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதே ப்ரொஃபைலில் மாற்று என்று சீமான் என்ன சொல்கிறாரு, இந்த கட்சிகளுக்கு ஓட்டை போட்டு 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 நீங்கள் என்ன அனுபவிச்சீங்க, ஒரு மாற்றாக நாங்கள் வரோம். இல்லை அதைத்தான் நானும் கேட்க வரேன். இப்போ மாற்றுன்னு சொல்லி மாற்று வந்துருச்சுல்ல, ஒரு மோர் கிளாமரஸ் மாற்று வந்துருச்சுல்ல விஜய் இதுல. இங்க மாற்று முக்கியமா கிளாமரஸ் முக்கியமா? இது வந்து நிச்சயமா வந்து இந்த இது வந்து விஜய்க்கு வாக்களிக்கிற நபர்கள் அவருடைய சித்தாந்தத்தை பார்த்து அவருடைய தேர்தல் அறிக்கையை முழுமையாக படித்து அந்த அம்சங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வாக்களிக்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் நானும் என்னை பொறுத்த வரைக்கும் வெறுமனா கிளாமரஸ் அந்த கவர்ச்சி, அந்த அட்ராக்ஷன் பிளஸ் எனக்கு இந்த 2 பேர் வேணாம், இவ்வளவு நாள்ல இருந்துட்டாங்க போறோம், இந்த ஆங்கிள் தான் வருதே தவிர நீங்க ரொம்ப என்ன வாட் இஸ் த சித்தாந்தம் நீங்க தான் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர் வராருங்க பின்னாடி. கடைசியில வந்து எம்ஜிஆரும் வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆனா ஜெயலலிதா வந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆனா கலைஞரும் வந்துருவாரு போல இருக்கு. அப்போ வாட் இஸ் த ஐடியாலஜி? சீமான் பின்னாடி போறவங்க, சீமான் பின்னாடி போகிற ஆட்கள் கிட்ட நீங்கள் கேட்டீங்க என்ன பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்லா பேசுகிறாரு, தைரியமாக கேள்வி கேட்குறாரு. இது வந்து ஒரு பிரதானமாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு பதில், நம்ம கிடைக்கக்கூடிய பதில். ரெண்டாவது, ஒரு கட்சியில் நீங்கள் போய் சேர்றது, திமுக அதிமுகவில் போய் ஒரு இளைஞர் சேர்ந்து மேலே வரதை விட சீமான் கட்சியில் போய் சேர்ந்து அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்ட்ரியே திமுகலையும் அதிமுகலையும் சீக்கிரம் விட மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். உள்ள ப்ராக்டிக்கலாக சேர்றவங்கள ஆதரவு தெரிவிக்கிறவங்க அவர் நல்லா பேசுகிறாரு, தைரியமாக கேள்வி கேட்குறாரு ஆட்சியில் இருக்கவங்களை எதிர்த்துன்னு. இது எல்லாமே இப்போ விஜய் பண்ணுறாரு. விஜய் கட்சியில் நீங்கள் போய் சேர்ந்துக்க முடியுது, என்ட்ரி ஈஸியாக இருக்குது. இல்லை, அவர் தைரியமாக பேசுகிறாரு, சென்ட்ரலில் இருக்கவங்களும் கேள்வி கேட்குறாரு, ஸ்டேட்டில் இருக்கவங்களும் கேள்வி கேட்குறாரு. அவருக்கு ஒரு திரை கவர்ச்சியும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, இங்கே இருக்கிற எல்லாமே அங்கே இருக்குது. கூடுதலாக 4-5 விஷயங்களும் இருக்கிறதுனால இளைஞர்கள் அதிகமாக ஈர்க்கப்படுறாங்க. அதுக்காக சீமான் கிட்ட இருக்கவங்க மொத்த பேர் அங்கே போயிடுவாங்க அப்படின்ற தியரி வந்து தப்பு. அது தமிழ் தேசியத்துக்குன்னு இருக்கிற ஐடியாலஜி கனெக்டோடு இருக்கிறவங்க அங்கே தான் இருப்பான். அந்த 8%ன்றது ஒரு அந்த 8% ரீட்டைன் ஆன மாதிரி தெரியல. அது ரீட்டைன் ஆகாது. அந்த 8% அதே சமயம் காணாமையும் போயிடும், அப்படியே எவாபரேட் ஆகிடாது. அந்த 8% 5% ஆகும், 4% ஆகும், குறையும். அந்த குறையிற எல்லாமே அப்படியே விஜய் பக்கம் தான் வருது. இல்லை கரெக்ட், அவர் சொன்ன கரெக்ட். இல்லை, அதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். வெறுமனா இது விஜயோட தாக்கம் மட்டும்தானா, அல்லது சீமான் அவர் முன் வச்ச அந்த முழக்கம் இப்போ அவர் திடீர்னு அவரோட ஒரு ஸ்டேபிள் ஓட் வந்திருக்குங்க. நீங்க வந்து கன்சிஸ்டன்சி தொடர்ந்து ஆன்டி பெரியாரிஸ்ட் பேசுறாரு, பெரியார் இல்ல பிராமண கடப்பாறைன்னு பேசுறது, இதெல்லாம் அதுல இம்பாக்ட் பண்ணிருக்குமான்னு பேசினாலும் ஆக்ரோஷமா பேசுறாரு, நல்ல தமிழ் பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு, எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. கன்சிஸ்டன்சி, பெண்களுக்கு சம இடம் கொடுக்கிறாரு. அப்புறம் ஒரு இந்த பாமர மக்களினுடைய ஒரு ஈர்ப்பு கொஞ்சம் வந்து இல்ல இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் இல்ல ஒரு 5% அந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது ஏதோ ஒரேடியா 3% 2% வருவாங்க, அதெல்லாம் தவறான மதிப்பீடுன்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு வாக்கு தொகுப்பும் அவருடைய ஓவரால் கன்சிஸ்டன்சி என்னோட கேள்வி, ஒரு இந்த கடந்த 2024 8.6-8% வச்சிருந்தார் இல்லையா, அதை விட அதிகமாக இந்த தேர்தலில் வந்திருக்கணும் வரலன்னு சொல்ல வரேன். ஏன் வரல? அதுக்கு அந்த பின்னடைவுக்கு என்ன காரணம்? அதில் வந்து மாற்றத்திற்காக அப்படின்னு ஒரு இந்த மாற்றம் விரும்புகிற வாக்கு தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, வேற யாருமே நிற்கல.
இல்ல இப்ப இவர் மாற்றம் சொல்லி தானே வந்திருக்காரு. இப்ப யார்ட்டையுமே இப்ப இன்னும் சரியா சொன்னோம்னா ஆனஸ்டா யார்ட்டையும் கூட்டணியே போகல, தனியாவே நிக்கிறாரு, தனிச்சு நின்னே கலங்கானுன்னு சொல்லிட்டு வராருன்னு போது அதை மக்கள் ஏத்துக்கலையான்னு கேட்குறேன். நீங்கள் அது இன்னொரு வகையில் அது பதில் சொல்லலாம். வந்து இப்போ திமுக ஒரு 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 பண்பு இங்கே எல்லாருமே நம்ம தவற விட்டு இருக்கிறது வந்து, ஏன் திமுகவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு எட்ஜ் கொடுக்க முயற்சிக்கிறோம்னா, சமூக கூட்டணி அதுக்கு வந்து ஓரளவுக்கு இன்டாக்டாக இருக்குங்க. சேதாரம் வந்தாலும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஓரளவுக்கு வட தமிழகத்து அல்லது மேற்கு தமிழகத்து அருந்ததியர் மற்றும் பறையர் சமூகத்து வாக்குகள், அதை விட முக்கியமாக வந்து தமிழ் தேசியத்தினுடைய அல்லது சீமானுடைய பரப்புரையால் வந்து தெலுங்கு பேசுகின்ற அந்த சமூகங்கள் திமுக பக்கமாக அதிகமாக ஒரு கன்சாலிடேட் ஆகியிருக்காங்க. இது இட்ஸ் எ ஃபேக்ட். இதெல்லாம் தான் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறுது. ஏன் சீமான் அதை கடந்து வர முடியல அப்படின்னா, ஒரு எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இப்போ பிஜேபி இவ்வளவு வளங்கள் இருக்குது, அரசு வளம் இருக்குது, நிறுவன வளம் இருக்குது, மீடியா வளம் இருக்குது, பண வளம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் அவங்களால வந்து இப்போது ஒரு ஒரு 20% கூட என் தனிச்சு அவங்க கடக்க முடியலன்னா, எக்ஸ்ட்ரீம் வியூஸுக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது கொஞ்சம் ரசிப்பாங்க. பட் அதுக்கு ஓட்டு போடுறது கொஞ்சம் இருக்க அந்த ஓட்டர்ஸ் பிஹேவியர் அப்படி தான் வந்து. ஸோ ஒரு ஒரு என்லைட்டன் தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் அவர் வந்திருப்பாருன்னா இன்னும் பல தொகுப்பினரை அவர் வென்றெடுத்திருக்க முடியுமா இருக்கலாம். இரண்டாவது வந்து நீங்கள் பெரியார் வழியாகத்தான் வந்தீர்கள். பெரியார் மேடைகள் தான் உங்களை அழைச்சிட்டு வந்தது. இங்கே ஒரு மிட் ஓட்டர்ஸ்னு ஒன்று இருக்காங்க சார். வந்தது மாநிலத்தினுடைய உரிமைகள், சமூக நீதி, இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு வகையான ஓபிசி பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, அர்டிகுலேட் ஆகாது. அது ஒன்றேல் அதிமுக பக்கம் போகும் இல்லை திமுக பக்கம் தான் போகும் இந்த மிட் தொகுப்புங்கிறது. இது அவர் அறியாமலே அவர் ஆண்டகனைஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பெரியாரோட அதுவும் கடைசியாக வந்து நாம் ஏதோ கடப்பாறையை கொண்டு இதெல்லாம் இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. அப்போது அந்த ஜம்ப்புங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுலேருந்து ஒரு 20% வந்து சேர்றது வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அன்லஸ் யூ சேஞ்ச் மாறலை அப்படின்னா. பட் விஜய் எப்படி வந்தார் நீங்கள் கேட்குறீங்களா? உலகம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், டிஸ்ரப்டர்ஸ் வந்து ஆம்பிவலன்ஸ் தான். என்ன கொள்கைன்னு யாருக்கும் தெரியாது. அந்த எல்லாம் சிவில் சொசைட்டிம்பாங்க, ஊழல் ஒழிச்சிருவாங்க, அப்படி ஒரு பயங்கரமான மாயை கட்டி எழுப்பி தான் எல்லாம். நீங்கள் 25 வருஷத்தில் நடந்த ஆரஞ்சு ரெவல்யூஷன் எல்லாம் உலகம் முழுசு பாருங்கள் சார், ஒன்றாவது நிலச்சி நின்றுருக்குதா? ஒரு இது கூட நீங்கள் நிலச்சி நிற்கல. 2018 நினைக்கிறேன் இத்தாலியில் ஏதோ ஒருத்தர் வந்து அவங்க பேர் மறந்துட்டேன், ஒரு காமெடியன் பெப்பேன்னு ஒருத்தர் வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆர்மீனியாவில் 2015-18 ஒன்று மை ஸ்டெப்னு ஒரு மூமெண்ட்டு வந்தது. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டாங்கன்னு கூட நினைக்கிறேன். வந்து இவங்க யாருமே எந்த கொள்ளையும் சொல்கிறதில்ல. ஊழல் ஒழிப்பு, இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நாங்கள் மாற்றுறதுன்னு ஒரு எல்லாருக்கும் நல்லா இருக்க கேட்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டிமெண்ட் வேறு இருக்கும். இதை கேப்சர் பண்ணி தான் நீங்கள் கோட்பாட்டு ரீதியாக சென்று அந்த மார்க்சிசம், அந்த இடதுசாரி சித்தாந்தங்களை தவிர வென்றெடுத்த நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லலாம், திராவிட இயக்கங்களை சொல்லலாம். மற்றபடி கோட்பாட்டை சொல்லி தேர்தல் அரசியலை வென்றெடுக்கிறது காலங்கள் நிறைய ஆகும். வெல்லணும்னா கூட குறுகிய காலத்தில் வெல்ல முடியாது. இந்த ஆக்சிஸ் நிறைவாக ஒரே ஒரு ஏரியா மட்டும் நம்ம பேச வேண்டியிருக்கு. முதலமைச்சருக்கான வேட்பாளர் அதில் வந்து யாருக்கு அதிகமான வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங் வந்து விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 37 விழுக்காடுன்னு நினைக்கிறேன். விஜய் 37 விழுக்காடு, மு.க. ஸ்டாலின் 35, எடப்பாடி பழனிசாமி 22 விழுக்காடு, சீமான் 3 விழுக்காடு, அண்ணாமலையும் கேட்டிருக்காங்க 2 விழுக்காடு. அந்த பிற யாருன்னு தெரியல 1%. இது எந்த அளவுக்கு இல்லை, இது ஆக்சுவலாக எனக்கு வருத்தம் தான் அளிக்குது. ஏன்னா எதுவோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மற்ற நபர்கள் இந்த லிஸ்ட்டில் அண்ணாமலையை விட்டுடுங்க, மற்ற 3 நபர்கள் 20-25 ஆண்டு காலமாக களத்தில் இருந்து மக்களாக இருந்திருக்கிறாங்க. படிப்படியாக ஓகே, திரு ஸ்டாலின் அவர்களும் நான் வந்து அவரை வந்து ஒரு வாரிசு அரசியல்னு நான் பேச மாட்டேன். ஏன்னா 40 வருஷம் ஆச்சு, அவர் உழைச்சி தான் அவர் மேலே வந்தார். கட்சிக்குள்ளே கூட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கலாம், பட் ஹி வெயிட்டட் ஹிஸ் டர்ன். ஸோ அவங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இவர் வந்து மொத்தமாக எவ்வளோ மீட்டிங், 10 மீட்டிங்காக 16, யாரோ ஒருத்தர் கணக்கு போட்டு காட்டியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில், 16 மீட்டிங் 7 மாதத்துலன்னு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மீட்டிங், 21 மீட்டிங். அவர் என்ன வாட் இஸ் இஸ் எய்ம்? தன்னை முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்கப்புறம் திமுக ஒழிக்கணும், ஓகே 2, அப்புறம்
இல்லை நீங்கள் உங்களை கேட்குறேன். ஒரு 35% மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா இந்த கேள்வியை அந்த மக்கள் கேட்டிருக்காங்களா? இவர் எப்படி மாற்றத்தை உருவாக்க போறாரு? இல்ல அதுக்கு தான் அவர் இப்ப எல்லாருமே பேசுறபடியே அவங்களுடைய சாம்பிளிங் மெத்தடும் மெத்தடே தப்பா இருக்கிறப்போ இதுவும் தப்பா தானே இருக்கணும் இல்லைங்களா? இல்ல நான் வந்து யூஸ்வலா 99% என்ன ஆகும்னா இன்கம்பென்ட் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க டாப்ல வருவாங்க. யார் எதிர்கட்சியில சேலஞ்சரா இருக்காங்களோ அவங்க செகண்ட்ல வருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இல்ல இப்ப இவங்க கொடுத்திருக்க டேட்டாவை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக விஜய் முதலிடம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இப்ப அவங்க கொடுத்தது வந்து விஜய் தான் அங்க ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்றத இவங்க கொடுத்த டேட்டா. ஆமா. சோ அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக விஜய்க்கு வந்து முதலிடம், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அவரை தான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு இல்ல. அது இது வந்து இது சொன்னா வந்து மக்கள் கோவப்படுவாங்க. பட் மக்களும் சிந்திக்கணும். ஏன்னா ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்கிறது டிஃப்ரெண்ட் திங். பட் நீங்கள் ஒரு அரசியலுங்கிறது வந்து வருஷ கணக்கில் கற்றுக்கிட்டு தான் வந்து அதில் ஒரு பக்குவம் உங்களுக்கு வரும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அதை மக்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு மக்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த போல் கரெக்டாக வந்துச்சுன்னா மக்கள் தான் சிந்திக்கணும். ரைட். 35% விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள்ங்கிறது தான் டேட்டா. ஆனால் ஒரே நாளில் தான் எக்ஸிட் போல் நடக்க முடியும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு ரெண்டாவது நீங்கள் முதலமைச்சர் உங்களோட வேட்பாளர். அப்போ 35% விஜய்க்கு வாக்களித்து விட்டு 37% வந்து அப்படின்னா 2 பேர் விஜய்க்கே வாக்களிக்கல. ஆனால் விஜய் முதலமைச்சராக வரணும். இல்லை 2% அதிகமாக சொல்லியிருக்காங்க தான் டேட்டா சொல்லுது. அது ஒன்று நான் பார்க்குறேன். ரெண்டாவது அதிமுகவுக்கு 23% வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு வாக்களிச்சுட்டு ஆனால் 22% பேர் தான் வந்து இபிஎஸ் முதலமைச்சர் ஆவாருங்கிறாங்க. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது தமிழகத்தில் பலருக்கும் தெரியும். ஆனா அண்ணாமலைக்கு 2% முதலமைச்சர் இல்ல அது விருப்பமா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க கண்டஸ்ட் பண்றாங்க பண்ணல. நீங்க விருப்பமா சொன்னோம்னா நீங்க அந்த 2% நீங்க அப்படியே வந்து ஏடிஎம்கேல ஆட் பண்ணுங்க. 22 + 2 னா அதுதான் நீங்க சொல்ற பாயிண்ட் தான். நான் 1% வந்து பிறன்னு போடுங்க. அந்த பிற யாருனே தெரியாது. பிறவு கூட இருக்கலாம், டாக்டர் ராமதாஸ் பிறவு கூட விட்டுறாங்க. என்னன்னா 35% தாவேக்காக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இவர்கள் டேட்டா படி. ஆனா 37% விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. அப்படின்னா வாக்களிக்காத 2% விஜய்க்கே வாக்களிக்கல. ஆனால் 2% வந்து விஜய் முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறதும். அதிமுகவுக்கு 23% தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இது இபிஎஸ் ப்ளஸ் அண்ணாமலை 2 பேர்த்தையும் சேர்த்து 24% வந்து இது இபிஎஸோ அல்லது அண்ணாமலைக்கு சொல்கிறதும். அங்கே தான் நான் கொஞ்சம் முரணாக இருக்குது. அதை பார்க்குறேன். அகெயின் இந்த டேட்டா நமக்கு வந்து எதன் அடிப்படையில் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மீதி நாம் தமிழருக்கு 3% அப்படியே வருது. திமுகவுக்கு 35 அப்படியே வருது. அந்த ரெண்டும் அப்படியே இருக்குது. இது வெறும் 35% தாவேக்காவுக்கு வாக்களித்து விட்டு 37% பேர் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னா இப்போ நீங்களே உள்ளே போய் வாக்கு தப்பாக போட்டுட்டு வந்துட்டு வெளியே வந்து நான் வாக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போட்டாங்க. ஆனால் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிற மாதிரி இருக்காது. இந்த பிரேக்கப் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ 37% வந்து விஜயை முதலமைச்சர் ஆக்கணும்னா நிச்சயமாக அவருடைய கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் மஸ்ட் பி ஈக்குவல் டு தட். ஏன்னா விஜயை நான் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறேன், ஆனால் நான் வேற யாருக்காவது ஓட்டு போட்டேன். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட். அந்த பயஸ்ன்னு வருது இல்லையா? அந்த வெயிட்டேஜ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா யார் இன்னைக்கு சீசன் என்ன? சோஷியல் மீடியாவில் விசிலுக்கு ஓட்டு போட்டேன். எவ்வளவு பேர் ஸ்டேட்டஸ் அப்டேட் போட்டிருக்காங்க, ஃபோட்டோ போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க, ரீல்ஸ் போட்டிருக்காங்க. நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன். கரெக்டாக? ஸோ இந்த பயஸ் வந்து இந்த சாம்பிள்குள்ளே பூந்துருக்கா அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம வி ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். நான் அது நிச்சயமாக பூந்துருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஃபேக்டர் நிச்சயமாக இருக்கக்கூடும். அந்த பயஸை நீங்கள் வெயிட்டேஜ் குறைச்சிங்கன்னா தென் டெஃபினட்டாக இந்த டோட்டலும் மாறும். பட் ஒன் மோர் திங், இவர் வந்து ரீஜனல் பிரேக்கப் கொடுத்தா மாதிரி இல்லை தெரியும் கொடுக்கல. ஸோ இது நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி தான். இது தமிழ்நாடு ஒரு மாநிலம். ஆனால் இது தனியாக வந்து 4-5 எலெக்ஷன் நடக்குது. வன்னியர் பெல்ட்டில் ஒரு எலெக்ஷன், கேடிசிசியில் ஒரு எலெக்ஷன், டெல்டாவில் ஒரு எலெக்ஷன், கொங்குல ஒரு எலெக்ஷன், தென் தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன். 5 எலெக்ஷன் நடக்குது. அதனால இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ யூனிஃபார்ம் ஹோமோஜி. அது எப்போ வரும்னா அலை. இந்த முறை பை ஆல் அக்கவுண்ட்ஸ் எந்த அலையும் பர்சீவ் பண்ண முடியல. எக்ஸப்ட் விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும்னு இல்லை. அதை வந்து நான் ஒரு அலை என்று மே 4ஆம் தேதி வந்தால் தான் அது நமக்கு தெரியும். பட் ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷனில் தனித்தனியாக ஒவ்வொரு ரீஜனில் லோக்கல் ஸ்ட்ராங்மேன் எவ்வளோ இடத்துல சார் அவர் இப்போ இங்கே போன வாட்டி ஆக்சுவலாக பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் சார் அதிகமாக, அதிமுக தான் சார் அதிகம் ஓட்டு வாங்கிச்சு இந்த தொகுதியில். ஆனால் இந்த வாட்டி இவர் நிற்கிறார் சார் திமுக சைடில், அவர் தான் சார் ஜெயிப்பார்.
ஸோ ஒரு தொகுதி அங்கே மாறுது. அந்த மாதிரி இட்ஸ் அ ஃபைட் அண்ட் அ கான்டெஸ்ட் இன் சீட் பை சீட். இந்த அன்லெஸ் ஆக்சிஸே கரெக்டாக இருந்து ஒரு விஜய் அலைய நாம் எல்லோரும் கணிக்க இல்லை அதுதான் நானும் கேட்குறேன். ஒரு சைலண்டாக ஒரு மாஸ் மூமெண்ட்டா அப்படி நடந்திருக்கான வாய்ப்பு இருக்கா? எனக்கு கிராம பகுதியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3,000 to 4,000 people I have spoken இந்த லாஸ்ட் 1 month. அதில் என் ஷோலையே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40-50 ஒரு 15 அதுவே வந்து 1000 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ கேட்டதில் எனக்கு வந்த ஃபீட்பேக், சார் சென்னையில் எக்கச்சக்கமாக போட்டிருவாங்க சார், கிராமப்புறத்தில் பரவலாக கூறப்பட்ட கருத்து 10-15%. ஸோ எனக்கு எங்கிருந்து கிராமத்தில் 30% வருதுங்கிறது எனக்கு சத்தியம். ரைட், பார்த்து இது அரவிந்த் சொன்ன மாதிரி 35 தாவேக்காக்கு ஓட்டு போட்டு 37% விஜய்க்கு போடுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. குறைஞ்சி ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் திமுக நிற்குது, எதிர்த்து பிஜேபி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இலை நிற்கல, தாமரை இருக்குது. அப்போது திமுக இந்த இலக்காரங்களாம் இருக்காங்களே, இப்போ பிடிக்காதவங்க, இப்போ இந்த கவர்மெண்ட்டை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தாமரையும் பிடிக்கல, அதை போட விரும்பலை, அப்போ போய் விசிலுக்கு போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி விசிலுடைய கோர் ஓட்டஸை தாண்டியும் சில பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக வேணான்னு நினைக்கிறவங்க, இலை வேணான்னு நினைக்கிறவங்க, மாற்றம், அவங்க தான் மாற்றம். சரிங்களா? அவங்களுக்கு தெரியும் இவர் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சே இந்த தொகுதியிலே நம்ம தாமரைக்கு போடக்கூடாது, எனக்கு ஆனால் திமுகவுக்கும் போடுறதுக்கு மனசு இல்லை, அதனால் நான் விசிலுக்கு போடுறேன்னு அந்த மாதிரி ஆட்கள் இந்த கூட்டணி இருக்கிற இடங்கள்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி விசிலுக்கு போயிருக்கு. ஸோ 35%ன்றது அதிகபட்சம். 35% டிவிக்கேக்கு போகலாம். ஆனால் அதுலேயே நிறைய சென்சிபிளான ஆட்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஓட்டு போட்டேன், பட் ஆனால் அவர் சிஎம் ஆக மாட்டார், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார், இது எடப்பாடி தான் ஆவார், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இது 35, விஜய்க்கு இது வந்து குறைஞ்சி 30-25ன்னு இருந்திருந்தால் தான் அது ரியலிஸ்டிக்கான நம்பர். அவர் சொல்கிறது உண்மைங்க. நான் மேற்கு மண்டலத்தில் எங்களோட ஸ்டடியில் கூட வந்துங்க, அண்ணாமலை ஒரு தலைவர் என்று எதிர்பார்த்து அவருக்கு பின்னால் செல்ல தலைப்பட்ட இளைஞர்களும் அந்த 30-35 அந்த இருக்கு இல்லைங்களா, அவங்க இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நிறைய பேர் போடலை. இந்த பக்கம் திரும்பி இருக்கிறது பார்த்தோம். இன்னொரு கருத்து திரும்ப சொல்ல வேண்டிய, இந்த முறை இந்த ஒரு தொகுதி என்பது ஒரு போர்க்களம். அதனால் இந்த பல தொகுதின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஒரு ஜோன் அப்படின்னு ஒரு ஜோனாக கூட எடுக்க முடியல. இப்போ நீங்கள் இந்த வேரியபிள்ஸ் நிறைய வருது, அந்த வேரியபிள்ஸை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் முடிவு எழுத முடியும். இப்போ அம்பாசமுத்திரத்தை எடுத்துங்க, நாங்கள் ஸ்டடி பண்ண அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் எஸ்ஐக்கு சுப்பையா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் மதிக்கிற ஒரு வேட்பாளர். கடந்த தேர்தலில் அவர் வரமாட்டார்னு சொல்லலாம், கட்டாயம் அவர் வருவார், எந்த கோயில் பிரச்சனை இருந்தாலும் எந்த வேணாலும் போய் நிற்பார் அப்படின்னு சொன்னோம். இந்த முறையும் அவர் தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு வேட்பாளர். ஆனால் காங்கிரஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து அங்கே அவ்வளோ ஒன்றும் வலுவான ஒரு கட்சி தொகுதி அல்ல. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்ததால் கம்யூனல் போலரைசேஷன் ஆகுது. கம்யூனல் போலரைஸ்னா கம்யூனல் மைண்ட் ரொம்ப, அது ஒரு இது பகை சார்ந்த ஒரு அணிதிரளல் அல்ல, ஒரு உணர்வு சார்ந்த ஒரு தான் சார்ந்த கம்யூனிட்டி. அதுவும் நாடார் கம்யூனிட்டிக்குள்ளே உள்ள போய் படித்தா நேரட்டிவ் என்னென்னா, இந்த முறை நம்மளால் தோக்கப்பட்டோம்னா இனிமேல் காலத்துக்கு நம்மளால் இந்த தொகுதிக்கு வர முடியாது, கொடுக்க மாட்டாங்க, கட்சிக்காரன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்படியாவது நம்ம இவர் ஜெயிக்க வச்சிடணும். அதே வேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முக்குலத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இசைக்கு சுப்பையா அவர்களுக்கு வாக்களிப்பதையும் அங்கே பார்க்க முடியுது. ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஒரு வேரியபிலிட்டிங்கிறது இருக்குங்க. இதை நம்ம உள்ளே போய் பார்த்து படித்தா மட்டும்தான் இந்த எங்கே என்ன டிஸ்ரப்ஷன் வரும், இது இவங்கெல்லாம் இப்படி இப்போ எடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திரும்பவும் நான் அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பெயினுக்கு வரேன். திமுக பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் கடைசியாக வந்து அவன் போகிறப்போ வந்து 80% பேர் தங்கள் மதத்தை முதலாகவும் ஜாதியை இரண்டாகவும் பார்த்து தான் அந்த ஓட்டு விழும். வெரி இன்ட்ரெஸ்ட். நான் குளச்சல் ஸ்டடி பண்ணுவாங்க. குளச்சல் வந்து ஒரு மீனவ சமூகத்து பெண், 80% நாடார் சமூகத்தவர்கள் வாழ்கிற ஒரு தொகுதி. ஆனால் மீனவ கிராமங்களில் 20% ஓட்டு இளைஞர்கள் விஜய்க்கு போடுறாங்க. அதே வேளை நாடார் சமூகத்தில் 5% கூட சேதாரம் ஆகலை. ஸோ இந்த ஒரு அவங்க எல்லாருமே சொன்னதில் ரொம்ப 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 அழகான கருத்து, இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியும் ஒரு போர்க்களம் தான். ஆனால் ஒரு கருத்தை கூட நான் சொல்லணும், நாங்களும் இந்த 2 மாதமாக அல்காரிதத்தில் போட்டு பார்க்குறாங்க. இந்த ஸ்டடி எல்லாம் பண்ணாலும் அல்காரிதத்தில் போட்டு பார்த்தா அதிமுக தான் சொல்லுது. அது என்ன கணக்குன்னு எனக்கு அதை சொல்லிடுறேன், ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த எக்ஸிட் போல் விட்டுருங்க, இது வந்து கணிப்பு. நமக்கு ஓட்டு போலாச்சுல பர்சன்டேஜ்
பர்சன்டேஜ் எங்கே அதிகமாக இருக்குன்னா வெஸ்ட்டில் அதிகமாக இருக்குது. இப்போ அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னா அங்கே கம்பிட்டன்சி ரெண்டு கட்சிக்கு நடுவில் இல்ல அது நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது கடந்த முறை என்ன இருந்ததோ அதே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் வெஸ்ட்டில் தான் அதிகமாக போல இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கம்மியாக போல இருக்குது. இது வெஸ்ட்டில் திமுக அதிமுக காரங்க போய் ஆட்களை கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சுருவாங்க. அது அவங்களுக்கு போடுறாங்களோ யாருக்கு போடுறாங்க ஓட்டு போலாயிடும். நீ அங்கே பிஜேபியும் காங்கிரஸ் சண்டை போட்டுக்கங்கன்னு விட்ட இடங்கள்ல இந்த கட்சிக்காரங்க போய் கூட்டு வந்து புல் பண்ணி போடுற ஓட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைஞ்சிருக்கு. இதுலேருந்துன்னா ஒரு தொகுதியுமே இப்படி ஒவ்வொரு தொகுதிக்குள்ளே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல இதுல ஒரு செகண்ட். கிருஷ்ணகிரி செல்லகுமார் நிற்கிறாரு, முன்னாள் எம்பி. ஆனால் அவரை வந்து அவுட் சைடராக பார்க்குறாங்க. ஏன்னா அவர் லோக்கல் அங்கே இருக்க மாட்டார் அப்படின்னு ஃபீல் பண்ணி காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிலர் வந்து தாவேக்காக போடுறாங்க. ஸோ இது எப்படி என்ன டைனமிக்ஸ் சொல்லுங்கள். இப்போ கூட்டணி கட்சி, அந்த கட்சி கூட்டணி கட்சி கூட கிடையாது. இப்போ திமுக வேட்பாளர் இருந்து அங்கே காங்கிரஸ் வந்து தாவேக்காக போட்டால் அது வேற. காங்கிரஸ் அங்கே சொந்த கட்சி வேட்பாளருக்கு போடாமல் தாவேக்காக போடுறாங்க. ஏன்னா இவர் வரக்கூடாது, அந்த எதிர்க்க நிற்கிறவர் லோக்கல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 100 இடத்துல வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு கஸ்பர் சொன்னாரு. அரித்மேட்டிக்ல அல்காரிதம்ல ஏடிஎம்கே தான் பார்த்தேன். அதுல ரொம்ப முக்கியமான நாங்க இந்த கடந்த தேர்தல் இருக்கு இல்லைங்களா, வெறும் ஒரு 1000 to 5000 ஓட்டுக்குள்ள திமுக வென்ற அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோட்ட தொகுதிகள் அதுவே ஒரு 57 தொகுதி, 65 தொகுதிகள் மொத்தம் இருந்தது. 57 65 பக்கத்துல வந்து இதெல்லாம் அல்காரிதம் விடாம பிடிச்சிக்குது. இதை பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட் 5 எலெக்ஷன்ல எப்படியெல்லாம் ஓட்டு ஷிஃப்ட் ஆயிருக்குங்கிறது அது இன்னொன்னு ஒரு மேத்தமெட்டிக்கலா எமோஷனலா எந்த உணர்ச்சி நம்ம தானே கொஞ்சம் உணர்ச்சி எல்லாம் வரும் இல்லையா, அது எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கிளியராக சொல்லுது. இன்னும் நான் வெளிப்படையாக சொல்லணும்னா எங்களோட டீமில் இன்டர்னல் டீம் இருக்கு இல்லைங்களா, அல்காரிதம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க இப்போ நான் கிளம்புறப்ப கூட சொன்னாங்க ஜாகிரதையாக பேசுங்க, ஏன்னா அல்காரிதம் மீண்டும் மீண்டும் சொல்லுது அதிமுக தான் ஆட்சிக்கு. நானும் வந்து அந்த மெத்தடாலஜி எல்லாம் எலாபரேட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப நேரோவாக அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் 118. இல்ல அந்த அடிப்படையில தான் இந்த 2 கருத்து கணிப்புகள் வந்திருக்குங்களா, ஜேவிசியோடதும் சரி நேரோ இல்ல, ஜேவிசி இது நேரோ இல்ல, ஜேவிசி இது 130 நேரோ கூட சொல்லல, அல்காரிதம் பேஸ் பண்ணி. அதோட முக்கியமாங்க, அது ஒரு நிமிஷங்க, அதை விட முக்கியமா நீங்க இந்த மும்முனை போட்டி வருது இல்லைங்களா, இதுல வந்து விஜய் 20% தாண்டாருங்கிறப்பவே அவர் 17% நின்றுப்பாருன்னா கடும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வெறும் 37 தொகுதி தான். இந்த 37 தொகுதி தான் வெற்றி தோல்வியை தீர்மானம். பட் இந்த விஜய் எப்போ 20% தாண்டாரோ அப்போ 118 ஆவரேஜ் ஆகிடுது. சராசரியாக சொல்லணும், 110 ஆப்சல்யூட் நம்பராக சொல்லலை, சராசரியாக ஒரு 118 தொகுதி நெபுலஸ் தொகுதின்னு சொல்லலாம். இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் போகலாம், எந்த வழியும் போகலாங்கிற மாதிரி ஆகிடுது. அதனால தான் இந்த தேர்தலில் வந்து நான் சொன்னேன், ஒன்றேல் தொங்கு சட்டமன்றம், இல்லை என்றால் டிஎம்கே கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. பிகாஸ் ஒரு 118 20 தொகுதிகள் வந்து ஒரு அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் முடிவுகள் வரும். வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த கடந்த முறை வந்து நேரோ மார்ஜின்ல நிறைய வெரி நேரோ மார்ஜின், கடந்த முறையில் 56-57% ஓட்டு வாங்கி ஜெயித்தவங்க நிறைய. அதுக்கான வாய்ப்பு 11 மணிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. 11 மணிக்கு அந்த ட்ரெண்டு கூட கணிக்கிறது சிரமமாக தான் இருக்கும். ரைட் திரு அரவிந்த், இந்த 2 டேட்டா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஜேவிசியோட டேட்டாவும் சரி, சிஎன்எனோட டேட்டாவும் சரி, டைம்ஸனோடது, இவங்க 2 பேருமே இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குறாங்க. 2 பேருமே தாவேக்காவை ரொம்ப அண்டர் பிளே பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். 4 to 10 இடங்கள் மட்டும்தான் தாவேக்காவுக்கு ஓட் வைப் கொடுத்துருக்காங்க. ஓட் வைப் தான் CNN News 18 பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஓட் வைப்பே தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஜேவிசியும் டைம்ஸ்னாவும் அவங்க 8 to 15 கொடுக்குறாங்க. அவர் 8 to 15 கொடுக்குறாரு. அங்கே 4 to 10, எனக்கு 4 to 10 தாவேக்காக்கு ரொம்ப ரொம்ப ஆனால் அர்பன் இருக்கக்கூடிய அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம CNN ஓட் பர்சன்ட்டாக வரல நான் சொல்கிறேன், பிகாஸ் நான் நேற்று ஓட் வைப் ஓட ஸ்டுடியோவில் தான் இருந்தேன், பேனலில் இருந்தீங்க. ஆமாம், 16.5% அவங்க தாவேக்காக்கு ஓவரால் பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 16.5 அவங்க கொடுக்கறது டிவிகேக்கு. அதனுடைய அடிப்படையில் 4 to 10 சீட்ஸுங்கிறது அது ஓரளவு ஏற்றுக்கொள்கிறபடி தானே இருக்கு. பெர்சன்டேஜா நான் சொல்றேன், ஆவரேஜா 16.5 எடுத்தா ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க. அட்லீஸ்ட் 20% மேல போகணும். 3 கார்னர் ஃபைட்டில் 33% மேலே எடுத்தால் தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும். 16% கொடுத்துட்டு அதை எப்படி நீங்கள் 4 to 10 சீட் கொடுக்க முடியும்? 16%னா அதோட ஹையர் பேண்ட்வித் எவ்வளோ? இந்த சைடு 10 போட்டுங்க, இந்த சைடு 10 போட்டுங்க. இந்த சைடுனா 16 to 26 ஹையர் பேண்ட்வித்தாக இருக்கலாம், லோயர் பேண்ட்வித் 6 இருக்கலாம். 10 எடுத்துக்கிட்டா கூட
நீங்கள் 26%, 16ங்கிறது ஆவரேஜுங்க. ஆவரேஜோட இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்தால் தான் ஆவரேஜ் எடுக்க முடியும். இந்த எக்ஸ்ட்ரீம்னா 26, இந்த எக்ஸ்ட்ரீம்னா 6. 26% மேல வேணும் முடியாதுங்க. இல்ல, 16% ஒரு செகண்ட். உங்களுக்கு இந்த 16.5 எப்படி வருதுன்னா, இப்போ ஒரு 10 கிராமப்புற சீட்டில் 6%, 7%, 8% ஒரு பேச்சுக்கு எடுப்பாருன்னு சொல்லலை, எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் பாமக தனியாக நின்றுச்சு. பாமகவுடைய டோட்டல் ஓட் ஷேர் மாநில அளவில் 5%, 3 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சாங்க தனியாக போட்டி. ஐ திங்க் 90s ஒரு வாட்டி முதல்ல பாமக வரும்போது. ஸோ உங்கள் ஓட் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாக்க ஒரு மொத்தமாக ஒரு 10 தொகுதியில் தான் உங்களுக்கு ஓட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 3% ஓட்டு எடுத்தால் கூட 2 சீட்டு ஜெயிக்கலாம். பட் விஜய் கேஸ்ல அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லல. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 தொகுதியில விஜய் இஸ் ஐதர் இன் அ வெரி குட் பொசிஷன் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு ஃபினிஷ் செகண்ட்ங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஸோ அந்த தொகுதிகளாக கூட இருக்கலாமே. மேபி ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ல இட் டசன்ட் டூ வெல். நீங்கள் பாமக இஸ் அ கம்யூனிட்டி பேஸ்ட் ஓட் பேங்க். அதுக்குன்னு ஒரு ரீஜன் மட்டும் தான் இருக்குது. விஜய் அப்படி கிடையாது. விஜய்ங்கிறது பேன் ஸ்டேட். நம்ம அதை ஏற்றுக்கணும். நம்ம இன்னும் வந்து விஜய் ஒரு 15%, 20%குள்ளாக நம்ம விஜயை சுருக்க முடியாது. விஜய் இப்போ வரக்கூடிய டேட்டாலபடி விஜய் 25% ஆர் அரௌண்ட் 25% மேலே தான் இருக்க போகிறார். மைனஸ் ப்ளஸ் 1 or 2, 3 வச்சுக்கலாமே தவிர 25 அரௌண்ட் அது கீழே போக. அதனால் நீங்கள் 16% கொடுத்துட்டு 4 to 10 சீட்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படின்னா, மற்ற எல்லா தொகுதியிலையும் 3-4% தான் எடுக்கும். நம்ம இந்த 4 to 10 தொகுதியில் மட்டும் 35% எடுத்தோம்னா 16ல் 4 to 10 சீட்னா நம்ம மீடியனா 6-7 சீட் எடுப்போம். அந்த 6-7 சீட்டில் அவர் வந்து 35% மேலே எடுத்துட்டாருன்னா மீதி இருக்கக்கூடிய 200, 100, 50 சீட்டில் அவர் வந்து 4-3%க்குலாம் போகணும். அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம எல்லாமே அதை ஏற்றுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ 16% கொடுத்துட்டு 4 to 10ங்கிறதெல்லாம் வந்து என்ன டேட்டா, அது எதன் அடிப்படையில் அவங்க எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணாங்கன்னு தெரியல. அதை அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால் அவுட்லயர்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நம்ம இருக்க டேட்டாவில் அவுட்லயர்னா CNN News 18 JVC தான் அவுட்லயர்னு நான் சொல்லுவேன். ரைட். உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட அல்காரிதம் படி தாவேக்காக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு? தாவேக்கா அது இப்போ இந்த எலெக்ஷன்ல மட்டும்தானே அது பார்க்குது அல்காரிதம். அதனால கம்பேரிசனுக்கு அதனால தான் நாங்கள் வந்து அதை எப்படி நம்ம நம்புறது? அல்காரிதம் கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு அதனால அதை வச்சு நம்ம வந்து அல்காரிதத்தை வச்சு நம்ம இந்த எலெக்ஷன் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா தாவேக்காங்கிறது முதல் டைம் வராங்க. ஒரு டேட்டாவே இருக்கு, டேட்டா பேஸ் இருக்காது, பல ப்ரீவியஸா எது தேடி எடுக்க முடியாது. அதனால தான் நானும் வந்து பிகாஸ் அதை அடிச்சு சொல்லுதுங்க. உண்மையில இது உங்க ஷோக்கு வரணுங்கிறதுக்காக காலையிலேயும் திரும்ப உட்காந்து எல்லாம் அல்காரிதத்தை போட்டு பார்த்தா அது தாவேக்காவுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா நாம் தமிழருக்கு 2 வரைக்கும் அது ப்ராபபிலிட்டி. நேத்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 போலோ 4 போலோ, ஒரு போல் வந்து நாம் தமிழருக்கு 2லிருந்து 6, இன்னொரு 2 கொடுத்திருந்தாங்க. அதர்ஸ் கொடுத்து அதர்ஸ் இல்ல, நாம் தமிழர் அல்காரிதம் 2 கொடுக்குதுங்க. NTK 2 to 6 னு ஒரு போல் இருந்துச்சு. அதர்ஸ்ல 0 to 6 னு 3 போல் கொடுத்துச்சு. Who are the others? அது எங்க இந்த 3 குரூப் இல்ல, அதுதான் நம்ம கடைசியா நான் பேசலாம். அது எங்கனா ஓவரால் டேட்டா பர்சன்டேஜ் எடுத்துக்கறாங்க. எடுத்துற ஒவ்வொரு கட்சிக்கான அந்த டேட்டாவை கொடுத்துட்டு அது அப்படியே சீட்டா எவ்வளவு இருக்கு அதெல்லாம் மிச்சம்ங்கிறது கரெக்ட். தப்பு. அந்த பர்சன்டேஜ் கொடுத்தா சீட்டா ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்படி பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்றேன் CNN News 18 அந்த தப்பு தான் பண்ணிருக்காங்க. அந்த மொத்தமா பர்சன்டேஜ் எடுத்து ஒரு கட்சிக்கு பர்சன்டேஜ் கொடுத்துடுங்க, இந்த 16% கிட்ட சீட்டுன்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்படி பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணோம்னா இப்படி தான் வந்து நிற்கும். நீங்க சொல்ல இல்லை, தாவேக்கா வந்து ஒரு வித்தியாசமான கட்சி. நமக்கு வழக்கமாக ஒரு கட்சி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த கட்சி வந்து பயங்கரமாக ஜெயிக்கும், இல்லை படுதோல்வி அடையும், இல்லை மீடியமாக பெர்ஃபார்ம் பண்ணும். இது எப்படின்னா எல்லாமே பண்ணும். இப்போ 234 சீட்டு போட்டிருக்காங்கல்ல, அதில் ஒரு 50-60 பேர் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. ஒரு 50-60 பேர் வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் நடுவில் இருப்பாங்க. இந்த 50-60 பேர் நம்பர் 2ல் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க அங்கே இருக்கிற லோக்கல் ஃபேக்டர்ஸை பொறுத்து நம்பர் 1க்கு ஏறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதை எடுத்தாலும் எல்லாத்தையுமே அந்த கட்சிக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். டெபாசிட்டே வாங்காத ஆட்களையும் பார்க்கலாம், நல்ல நம்பர் வாங்கின ஆட்களையும் பார்க்கலாம், மீடியமாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஆட்களையும் பார்க்கலாம். இது எல்லாமே கலந்து வருங்க. இதை வந்து ஒரு மாதிரி இது வித்தியாசமான கட்சி. இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித கட்சி, அந்த மாதிரி கட்சி. இது எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா சார்பில் நிறுத்தக்கூடிய அந்த சுயேட்சை வேட்பாளர் பெறக்கூடிய வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நமக்கு தெரிஞ்சுக்க ஒன்று தெளிவாக தெரியும். விஜய் சின்னம் கிடையாது. தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்பு தான் விஜய் அவரை வந்து அடையாளப்படுத்துகிறார். சைலன்ஸ் பீரியட் முடியறதுக்கான லாஸ்ட் ஸ்பீச்சில் தான் அடையாளப்படுத்துகிறார். அதனை தாண்டி எடப்பாடியில் அந்த வேட்பாளர் எவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்குறாரு இல்லைங்க, அது வந்து விஜய்க்கான ஒரு எக்ஸாக்ட் ஸ்ட்ரென்த்தை நமக்கு காமிக்கும். நிறைவா
விஜய் ஃபேக்டர் இப்போ நம்ம நிறையா பேசினோம். இந்த கடந்த 23ஆம் தேதிக்கு பிறகே வந்து நிறையா பேசினோம். அவர் வந்து ஆன்டி இன்கம்பென்சி ஓட்டை எடுத்துருவார், தலித் ஓட்ஸை எடுத்துருவார், மைனாரிட்டி ஓட்ஸை எடுத்துருவார், இப்படி எல்லாத்தையுமே பேசினோம். இப்போ எக்ஸிட் போல் அதை வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கான்றதான் கேள்வி. அவர் அந்த வாக்குகளை எல்லாத்தையுமே பிரிச்சிருவாரா? உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். வாக்குகளை பிரிப்பது என்று வருகிற போது நான் வந்து பொதுவாக சமூக கூட்டணி தான் அரசியல் கூட்டணி என்று ஒரு அடிப்படையை வரையறுத்துக் கொள்கிறவன். அந்த வகையில் சமூக கூட்டணி உடையும் என்று பொதுவாக எல்லோருமே பேசினார்கள். கிறிஸ்தவர்கள் பெருவாரியாக விஜய்க்கு தான் வாக்களிப்பார்கள் என்று பேசப்பட்டது. அது உண்மை அல்ல. ஒரு 20% பேர் அப்படி முழுமையாக போகலாம். மற்றபடி அரசியலை அரசியலாக பார்த்து தான் அந்த சமூகங்கள், அதுவும் தங்களுடைய அடிப்படை இருப்பு பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளை முன்வைக்கிற ஒரு காலகட்டம் தேர்தல் அப்படிங்கிறனால அவங்க அப்படி பார்ப்பாங்க. பட் விஜயனுடைய வருகை என்பதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நீண்ட கால அரசியலில் பெரும் தாக்கம் அது ஏற்படுத்துகிறது. கடந்த ஓரிரு தேர்தல்களிலேயே உள்ளுக்குள் கனன்று கொண்டிருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமான ஃப்ராக்மெண்டேஷன், அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லை ஃப்ராக்மெண்டேஷன் இன்னும் அப்படியே அது ஃப்ராக்மெண்ட் ஆகுது. அதை யார் ரீகாலிபிரேட் பண்ண போகிறாங்கிறது அடுத்த கட்ட அரசியலாக இருக்கும். அது ஒன்று. அந்த ஃப்ராக்மெண்டேஷனுக்கு உள்ளேயும் நடந்ததுங்கிறது 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலையும் ஈழத்தமிழ் விடுதலை போராட்டத்தினுடைய முடிவும் சீமானுடைய வருகையும் தமிழ் தேசிய உணர்வோடு இருந்த பெரும் தொகுப்பினரை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பெரியார் அரசியலுக்கும் எதிரான ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தியது. அதை நீங்கள் கண்டும் காணாமலோ நிராகரித்து கொண்டு போக முடியாது. அது என்றைக்கும் நீடித்து நிலைக்கிற ஒரு தொகுப்பு. அது 3% இருக்கட்டும், 5% இருக்கட்டும், அது ஒன்று. இப்போது விஜய் அவர்களுடைய வருகையில் அவராக செய்தாரா அல்லது செய்ய வைக்கப்பட்டாரா அல்லது தானாக நிகழ்ந்ததா, திமுக ஒரு தீய சக்தி என்கின்ற அந்த ஒரு முழக்கம் சிறுவர் முதல் இளம் 11 வயது அந்த பிள்ளைகளிடம் கொண்டு சென்று ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து ஒரு ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அடுத்த ஒரு ஜென் இசட், அதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் இளைஞர்கள், ஈவன் சிறுவர்கள் கூட வருவாங்க. இதோடு தமிழ் தேசியெல்லாம் சேர்கிற போது இந்த ஃப்ராக்மெண்டேஷன் இன்னும் ஷார்ப்பன் ஆகும். இந்த இருமுனை அரசியல், இரு திராவிட கட்சிகளினுடைய அரசியல் என்பது கடும் அழுத்தத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் உள்ளாகும். 2031 அது ஒரு பெரும் தாக்கம். அந்த வகையில் நீங்கள் விஜயினுடைய அந்த இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட்னு பார்க்கலாம். தீர்மானமாக ஒரு பெரிய ஒரு மடைமாற்றம்னு சொல்கிற ட்ராஜெக்டரி சேஞ்ச் வந்து அடிமட்டத்தில் அடிநீரோட்ட அளவில் மாற்றக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த தேர்தலில் என்ன முடிவு வருகிறது, உறுதியாக விஜய் ஆட்சி அமைக்கப் போவதில்லைங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஆனால் தமிழக அரசியலில் அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த நிகழ்வு கொண்டு வந்திருக்கிற தாக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பாரிய பேரளவிலான தாக்கம் என்று நான் கருதுகிறேன். ரைட், இது உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துனா திரு பார்த்திபன். எக்ஸிட் போலில் இது வந்து ஒரு திசையை காட்டுதா அப்படின்னா இது எல்லா திசையும் காட்டுது. 4 பேர் திமுகன்னு சொல்கிறாங்க, 2 பேர் அதிமுகன்னு சொல்கிறாங்க, 1 விஜய்ன்னு சொல்கிறாங்க. 4 பேர் சொன்னதுனாலே அது நடந்துடும், ஒருத்தர் சொன்னதுனால இது நடக்காது அப்படின்னா நம்ம முடிவுக்கு வர முடியாது. இது எல்லா ஆப்ஷன்ஸையும் காமிச்சிருக்கு. ஃபாதர் சொன்னது போல் விஜய் ஃபேக்டர் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு குழப்பமான தமிழக அரசியல் களத்துக்குள்ளே இந்த தேர்தல் மூலமாக கால் எடுத்து வைக்கிறோம். இது இன்னும் போக 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 குழப்பமாகி அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு தீர்வு வரணும். ஒரு குழப்பமான காலத்துக்குள்ளே நம்மளை விஜய் கூட்டிகிட்டு போகிறார். ரைட். இந்த எக்ஸிட் போல் நான் கொஞ்சம் மாறுபடுறேன். இந்த எக்ஸிட் போல் ஒரு திசையை காமிக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். அது வந்து அதிமுக வாக்கிலே அதிமுக வாக்கிலே விஜய் அதிகமாக பிரிக்கிறார்ங்கிற ஒரு டைரக்ஷன் இந்த எக்ஸிட் போல் காமிக்கிறதா நான் பார்க்குறேன். நான் பாண்டிச்சேரி எக்ஸிட் போல்ஸோட கம்பேர் பண்ணி அதிமுக மட்டுமா இல்லை திமுகவும் சேர்த்துதான்? இல்லை, திமுக 1 ஓட்டுனா அதிமுக 2 ஓட்டை பிரிக்கிறதா நான் பார்க்குறேன். பாண்டிச்சேரியிலையும் இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவும் எதிர்கட்சிகளோட வாக்குகளை பிரிக்கிறதும் பார்க்குறேன். ஸோ விஜய் வந்து யூனிஃபார்மாக 2 ஸ்டேட்லேயும் வந்து அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வாக்கில் பிரிக்கிறதா பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இந்த எக்ஸிட் போல்ஸ் இந்த டேட்டாலாம் பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு வேவும் இல்லைங்க. ப்ரோ இன்கம்பன்சி வேவ் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி வேவில் விஜய்க்கான ஒரு பெரிய வேவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மக்கள் ஒரு முடிவு எடுத்து கொடுத்துருக்காங்க. டிஎம்கேக்கு ஒரு எஜ்ஜாக இருக்கிறத பார்க்குறேன். அது காரணம் திமுகவோட கட்டமைப்பு. ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே திமுக பார்த்தா கடந்த 1 ஆண்டுகளாகவே தொடர்ந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக ஈடுபட்டாங்க. அதில் சமீபத்தில் முக்கியமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ஒன்றிணைவோம் வான ஒரு திட்டத்தின் மூலமாக, ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் மூலமா ஒரு பூத்தில் 40% வாக்காளர்களை திமுகவில் இணைக்க வேண்டும்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ திமுகட்ட அந்த திமுகவில் கட்சியில் சேர்ந்த அந்த டேட்டா கையில் இருக்குது. அந்த 3 மணிக்கு மேலே திமுகவோட ஏன் பூத் ஸ்ட்ரக்சர் முக்கியம்னா, அந்த 3 மணிக்கு மேலே
டிஎம்கேல அந்தந்த பூத்தில் யாரெல்லாம் திமுகவில் இணைந்து அவர்கள் இன்னும் வாக்களிக்காமல் இருக்காங்களோ அவர்களை போய் கூட்டிகிட்டு வந்து வாக்களிப்பதற்கான ஒரு கட்டமைப்பு திமுக இருந்துச்சு. அதே கட்டமைப்பு அதிமுக இருக்கு. நம்ம இல்லைனாலும் சொல்ல முடியாது. திமுக டேட்டா பிளஸ் கட்டமைப்பு இருக்கு. எஸ்ஐஆர்லயே அந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஐஆருக்கு முன்னாடி ஒன்றிணைவோம் வான்னு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் இந்த 2 டேட்டா கையில் இருக்கு. அதிமுகவுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கு, அந்த டேட்டா இல்லை. பட் இருந்தாலும் அதிமுகவுக்குன்னு பூத் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங். அதிமுக வாக்காளர்கள் எங்கெங்கெல்லாம் வாக்களிக்கலையோ அவங்களை கூட்டிட்டு வந்து வாக்களிப்பதற்கான ஒரு கட்டமைப்பாக பண்ணாங்க. ஸோ விஜய்க்கான வாக்கு அந்த 12-1 மணி வரைக்கும் தான் விஜய்க்கான வாக்கா நான் பார்க்குறேன். 1 மணிக்கு அப்புறம் இந்த 2 கட்சிகளும் சுழன்று அவர்களோட வேலை செய்ததை நான் பார்க்குறேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் பார்க்கக்கூடியது டிஎம்கேக்கு ஒரு எஜ்ஜா இருக்குது. விஜய் அதிமுக வாக்களை ஆன்டி இன்கம்பன்சி வாக்களை பிரிப்பதன் காரணமாகவும், இரண்டாவது திமுகவோட கட்சி கட்டமைப்பு கோலிஷன் அந்த அரித்மெட்டிக் இருப்பதன் காரணமாக திமுகவுக்கு ஒரு எஜ்ஜா இருக்க பார்க்குறேன். எந்த இடத்துல திமுக வந்து மெஜாரிட்டியில் சற்று சந்தேகம் வரும்னா டெல்டாவில் அவர்கள் அதிகமாக இழந்தார்கள் என்றால் ஒரு டவுட் வருவதாக பார்க்குறேன். பட் விஜயோட ஓட்ச பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபினாமினலாக இருக்க போகிறது. முதல் முறை தேர்தலை சந்தித்து 25% வாக்கள் ப்ளஸ்ஸா மைனஸ் எடுக்குங்கிறது சாதாரண கிடையாது. அதுவும் திமுக அதிமுகங்கிற ஒரு 2 திராவிட மேஜர் இருக்கக்கூடிய கட்சிகளில் விஜயகாந்த், கமல்ஹாசன் இந்த மாதிரி பலரும் முயன்று நடத்த முடியாததை விஜய் வந்து சாதிச்சு காட்டுறாரு. அது வந்து ஒரு பெரிய பேன் ஸ்டேட், ஒரு அக்ராஸ் த ஸ்டேட்டில் விஜய் வந்து அந்த சதவீதத்தை எடுப்பதுங்க என்பது அது சீட்டாக மாறுமான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ 90 சீட்ஸாக வருமாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகம் தான். அதெல்லாம் வரக்க வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 25% வாக்கில் விஜய் தொட்டார்னாவே இஸ் சப்போஸ் டு ரெக்கார்ட் வித் ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்தியை அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாருன்னு நான் பார்க்குறேன். முதல்ல வந்து எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. நான் வந்து இந்த ஆக்சஸ் மை இந்தியா போல் வந்து சரியாக வரும் என்று நான் நினைக்கவில்லை. என்னுடைய கருத்து வந்து விஜய் 20% தேர் அபவுட்ஸ் மேபி ஒரு 5% குறைவாக எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் நான் பார்த்துருக்கேன். அது கூட வந்து சிட்டி அர்பன் ஏரியாஸில் நிறையா ஓட்டு எடுக்கலாம், கிராமப்புறத்தில் கம்மியான ஓட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அவர் 90-98 120 சீட்டு ஜெயிப்பார் என்று நான் உறுதியாக நம்பவில்லை. திமுக அதிமுக இருவருக்கும் வெல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அது ஏற்கனவே சொன்னது போல் கொங்கு மண்டலத்தை பார்ப்போம். கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஹோல்டு பண்ணால் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் திமுக ஸ்கோர் பண்ணாங்கன்னா திமுக ஆட்சிக்கு அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பட் இது வந்து ஒரு டைட் எலெக்ஷன்னு பார்க்குறேன். யாருக்குமே வந்து 180 170 வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. 135 தான் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கு. அந்த எக்ஸிட் போல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப நேரோவாக க்ளோஸ் மார்ஜினாக இருக்குது. ஹங் அசம்பிளியை கொண்டு வரும் அப்படின்னு. ஹங் அசம்பிளி வருவதற்கு தாவேகா கணிசமான அளவில் ஜெயிச்சாதான் ஹங் அசம்பிளி. அஃப்கோர்ஸ் 116 112 இவங்க 3 4 அப்படி வந்தால் கூட ஹங் அசம்பிளி தான் டெக்னிக்கலாக. பட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு 3வது கட்சி கணிசமான அளவில் இடங்கள் வெற்றி பெற்றால்தான் அது ட்ரெடிஷனல் ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவிற்கு தாவேகா இடங்கள் வெல்வார்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. என்னுடைய கருத்து வந்து ஏதேனும் ஒரு கூட்டணி, அது திமுக கூட்டணியாக இருக்கலாம், அதிமுக கூட்டணியாக இருக்கலாம், ஆஸ் எ அலையன்ஸ் அவர்களுக்கு மெஜாரிட்டி வரலாம். தனித்து ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி வருவதுங்கிறது வந்து ஒரு லெஸ் ப்ராபபிள் அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கிறது. மக்களின் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.